கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டு. நேரும் வார்த்தையை கொண்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்றைக்கு என்னோட திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம், Psalms chapter 15 verses 1-2. பைபிள் என்ன சொல்லுகிறது? தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, யார் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உன்னுடைய வீட்டில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்குவார்கள், இருப்பார்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானோ. அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, அவர் வீட்டில் யார் இருப்பார்கள், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பார்கள். இது எங்க பாஸ்டர்ஸுகளுக்கு எங்க ஊழியக்காரர் ஒரு வாட்டி இது ஒரு போதனை எடுத்தார். இது ஆக்சுவலாக பாஸ்டர்ஸ் மாற்றம் அல்ல, நீங்களும் ஒரு தேவ பிள்ளைகள் தான். ஆமென் அல்லேலூயா. இது ஏசப்போட வீடு, அந்த வீட்டில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னுடைய வீட்டில் யார் தங்குவது, உன்னோட பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிற்பது என்று சொன்னால அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆன்சரை கொடுக்குறார். யார் நிற்க முடியும் அப்படின்னா, முதலாவது யார் தேவனுடைய பிள்ளையா கடைசி வரைக்கும் நிற்க முடியும் அப்படி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பியூரிட்டி, சுத்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் பரிசுத்தம் எதுனா பைபிள் சொல்லுது உத்தமம். சொல்லுங்க, உத்தமம். இங்கிலீஷ் என்னன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா ஆனஸ்டி. என்னது சொல்லுங்க? ஆனஸ்டி, உண்மையாய் உத்தமமாய் வாழ்றது. பைபிள் சொல்லுது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று கர்த்தர் உங்களை அழைக்கத்தக்க அழைப்பை ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இப்போ ஒரு வீட்டில் யார் இருக்க முடியும், ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருக்க முடியும்? தாவீது கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார் உத்தமமும். நெக்ஸ்ட் என்ன வார்த்தை சிஸ்டர்? வெரி குட். தமிழ் அது என்ன ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. உத்தமமும் நீதியும் நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள்தான் தேவன் வீட்டில் தங்க முடியும். அப்படின்னா தேவன் வீடுனா என்ன? தேவன் எங்க தங்குறார்? எது? டெம்பிள் ஆஃப் காட். நம்ம சரீரம், நம்மளோட இருதயம், நம்ம வாழ்க்கையில இயேசு இருக்கணும். நம்ம அங்க இருக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறாரு? பணம் காசு இல்ல. உங்கள்கிட்ட காசு இருந்தா நான் வருவேன்னு சொன்னா ஜீசஸ் சேட்டு கரெக்டாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் ரொம்ப காசு இருக்குது. கரெக்டா இல்லையா? சேட்டுஜி உங்களுக்கு எப்படி காசுஜின்னு கேட்டுப்பாரு. அவர் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சேட்டுஜி காசு தான். அந்த மாதிரி காசை பார்த்து போறவர் இருந்தா கடவுள் காசு இருக்கிறவங்கள்ட்ட போய்க்குவார். பணக்காரனா வேணும்னா அம்பானி கூட இருந்துக்குவார். ஏழைப்பட்டவங்கள்ட்ட இருந்தானா இந்த ரோட்ல பட்டவங்கள்ட்ட. நான் ஆண்டவர் சொல்றேன், நான் யார் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா உத்தமமாய் வாழுகிறவர்கள். யாரா வாழுகிறார்களா? உத்தமாய். உத்தம பேர் என்ன தெரியுமா? ஆனஸ்ட். நீங்க ஆனஸ்ட் பேரு ஆனஸ்ட். பைபிள் சொல்லுது ஆனஸ்ட். ஆனஸ்டா என்ன பண்ணணுமா? நம்ம வாழணும். எதுலெல்லாம் ஆனஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். முதலாவது கிறிஸ்டியன் எதுல ஆனஸ்டா இருக்கணும் அப்படின்னு தெரியுமா? உங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? சாட்சி விடுங்க, மன சாட்சி. மனசுல ஒரு உள்ள ஒன்று இருக்குது உங்களுக்கு, ஆத்துமா. அதுக்கு என்னவா இருக்கணும் தெரியுமா? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் கேட்குவாங்க, பார்த்தியா மனசாட்சி இருக்குதா உனக்கு? அந்த நாயை போய் சாவடிச்சிட்டியே. என் வீட்டு எதிர்க்க ஒருத்தர் இருந்தார், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. 3வது ஃப்ளோர்லேருந்து அவங்க நாயை தூக்கி போட்டு சாவடிச்சிட்டாரு. நாய் சாப்ப கூட சும்மா இல்லை. கடவுள் நாயை தான் படிச்சிருந்து, மிருகங்களை தான் ஆண்டவர் படித்தார். கடைசியில தான் இதை பார்த்துக்கிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்தார். நம்மளை ஒரு ஆளுகை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் வச்சார். ஆனால் அந்த நாய் சாப கொடுங்க பாருங்க, அவனுக்கு அப்படியே பழிச்சிருச்சு. பில்டிங்ல இருந்து போட்டு அந்த நாயை சாவடிச்சா, அதே நெக்ஸ்ட் 6 மந்த்லேயே அதே டேட்ல இந்த எண்ணூர் கிராஸ் ஃப்ளைஓவரில் கட்டின்னு இருக்கும்போது டிவைடர் போய் இடிச்சு அவன் செத்து போயிட்டான். மனசாட்சி இருக்கணும். உங்கள் மனசாட்சிக்கு நீ என்னவா இருக்கணும்? நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டிக்கு நீ உண்மையாகுவே. நீ மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் புருஷனுக்கு நீ உண்மையாக இருக்குவே. நீ மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் எஜமானுக்கு நீ என்னவா இருப்ப? நீ மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் உன்னை படைத்த ஆண்டவருக்கு நீ உண்மையாக இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.
ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இந்த 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 சத்தியம் வந்து நான் லாஸ்ட் வீக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் போன வாரம் ஆண்டவர் எனக்கு ஆராதனையில் வேறு வார்த்தை கொடுத்தார். நான் போன வாரம் பேசினது வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் தான் நான் இது பேசின மாதிரி இருந்தேன். பட் இன்னும் டீப்பாக போகலாம், இது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணின்னு இருக்கும்போது, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட மரத்தை பற்றி பேசல, நான் மரம் வளர்றதை பற்றி பேசுகிறேன். உங்கள் மரத்தை சாப்பிட்ற சில தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன், அந்த இந்த மரம் தேங்காய் மரம் வளர வைப்பாங்க, அதில் ஒரு பூச்சி வருமா. அந்த பூச்சி பேர் என்னவோ சொன்னாங்க ஃபார்மருங்க. அந்த ஒரே ஒரு பூச்சி வந்தாலே போதுமா, எல்லா தேங்காய் மரம் செத்து போயிடுமா. அது எல்லாம் உள்ளுக்குறது என்ன பண்ணுமோ, சாப்பிட்ருவோமா. சுகர் கூட அப்படித்தான். சுகர் வந்துடுச்சுன்னா சுகருக்கு நீங்கள் போயிடாதீங்க, நீங்கள் ஒன்றும் ஆக மாட்டீங்க. உள்ளே என்ன பண்ணுமா, நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணல என்ன ஆகுமா, உள்ளேயே சாப்பிட்டுட்டு வரும். சாப்பிட்டுட்டு வந்த பிறகு தான் அது வந்து ஃபைனலாக தான் வெளியே காட்டும். இன்னைக்கு மரத்தை நான் காட்டல, உங்களை எது சாப்பிட்டுன்னு இருக்குது உன்னை வளர விடாதபடிக்கு. நீ பார்க்கறதுக்கு தேங்காய் மரம் மாதிரிக்கிற, ஆனால் இன்னும் உனக்குள்ள ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாத, ஒரு காற்று வந்தாலே மரம் விழுது. தேங்காய் மரம் அப்படி நிற்காத, அப்படி விளராத. இன்னைக்கு ஏன் நீங்கள் எல்லாம் சாயிறீங்க தெரியுமா? முதலாவது தெரிஞ்சுக்கணும், நீங்க தேவனுக்கு எப்படி வாழணுமா, உத்தமமாய். முதலாவது உங்க மனசாட்சிக்கு என்னவா இருங்க, உண்மையா இருங்க. எதுலலாம் நம்ம கிறிஸ்டியங்க மனசாட்சி இல்லாம பண்ணுவாங்கன்னு சொல்ற கேள்வி. பணம். ஒருவேளை நீங்க யார்ட்டையாவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா, யார்ட்டையாவது கடன்ன்றது வாங்கின்னு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க மனசுல இருக்கிறது உண்மை, தேவன் தங்குற வீடா இருந்தீங்கன்னா, போய் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இவ்வளவு நாள் நீ கொடுக்காத பொய் சொல்லி நின்றுக்கலாம். ஆனா இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, என்ன பண்ணுன்றாரு. ஏன்னா உன் சந்தோஷத்துல நிக்காத ஒரு ஜனங்க துக்கத்தை இந்த ஆண்டங்களை மறக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அவங்கள யூஸ் பண்ணுங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஆமென், அல்லேலூயா. உத்தமமாய் வாழ்றவனுக்கு தூக்கமே வராதியா கொடுக்கலனா. நான் சொல்றேன் பத்தியா, எங்க மம்மி ஒரு அங்கிளுக்கு காசு தருவார். எங்க வீட்டு எதிர்க்கும் அவர் வந்து எங்க மம்மிட்ட காசு கேட்குவார். டிங்கோங்க அம்மான்னு. எங்க அக்கா பேர் டிங்கோங்க அம்மா, ஒரு 100 ரூபாய் என்ன கொடுங்கன்னு கேட்குவார். நான் இந்த மெசேஜை படிக்கும் போது அவரும் ஞாபகம் தான் வந்துச்சு. அவரு கொஞ்சம் லைட்டா டானிக் போடுறவர், டானிக்கு தான் காசை வாங்குவார். ஆனா அவர் ரொம்ப உத்தமனா வாழ்ந்தவருப்பா, ரொம்ப உண்மையா வாழ்ந்தவர். அவர் 200 ரூபாய் வாங்கினார்னா ரெடி ஆயிட்டு அடுத்த வாரம் எந்த டேட்டுக்கு வாங்கினாரோ சொன்னாரோ அந்த டேட்டுக்கு கொடுக்குவார். வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, திரும்பி இதை செஞ்சீங்கன்னா, திரும்பி உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது நீங்க கேட்டு பாருங்க, திரும்பி அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களா? அதுக்கு தான் கோயிலுக்கு எல்லாரும் போகலாம். உங்க வாழ்க்கையில கோயில மாறத்துக்கு இந்த மாதிரி கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏழையுடைய காசை எடுக்காதன்னு பைபிள் சொல்லுது. ஒரு ராஜா வீட்டு ஆண்டவர் பார்த்து சொல்றா, என் வீட்டுக்கு இல்லப்பா, நான் இந்த மாதிரி அநியாயமா இப்போ என்ன பண்ணு, எல்லாத்தையும் டபுளாக கொடுன்றார். ஏன் தெரியுமா? அவன் வீட்டில் ஆண்டவர் தங்கணும்னு ஆசைப்பட்டார். உங்க வீட்டில் கூட ஆண்டவர் தங்கணும், வாழ்க்கையில தங்கணும்னா மனசாட்சியோட வாழு. உன் மனசாட்சிக்கு உண்மையாயிரு. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க அம்மாங்களுக்கு உண்மையாயிரு, உங்க அப்பாவுக்கு உண்மையாயிரு. உங்க அப்பாவை குடிக்காரோ திருடனோ வேலை வெட்டிக்கு போலியோ, ஆனா அவருக்கு நீ என்னவாயிரு, உத்தமனாய் வாழு, உத்தமளவாய் வாழு. பெண்களுக்கு சொல்றேன், உங்க அம்மாவுக்கு உண்மையா வாழு. உன்னை காலேஜுக்கு அனுப்புறாங்களா, காலேஜுக்கு மாற்றம் தான் போனோம், உத்தமனாய் வாழ்ந்து காட்டு. கடவுளுக்கு உண்மையா இரு, கடவுளுக்கு ஆக நீ என்ன பண்ணு, உண்மையா வாழ. கடைசியில சொல்ற, உத்தமமாய் வாழ்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன தராருன்ட்டு. அல்லேலூயா. அதோட பரிசுகளை சொல்ற. போன சர்வீஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை, இந்த சர்வீஸ் சொல்லித்தான் ஆவேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க கேட்கலனாலும் நான் பேசித்தான் ஆவேன். ஆமென், அல்லேலூயா. முதலாவது உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருங்க. யார்ட்டையாவது துரோகம் பண்ணியிருந்தீங்களா, பணத்தை வாங்கி, தயவு செய்து கையெடுத்து கும்புற இடத்துன்னு போய் கொடுத்துருங்க. என்ன பண்ணுங்க, ஏன்னா நீங்க பண்ற ஜெபம் அவங்களும் கோயிலில் போய் பண்ணுவாங்க. ஏசப்பா, அவன் கஷ்டத்துக்குன்னு உதவி செஞ்சேன்ப்பா, என் காசை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஒருத்தர் காணிக்கை போட வரும்போது நீ யாரையாவது மன்னிக்க, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காணிக்கையோடு குணம் ரொம்ப முக்கியம். உங்க குணம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் உன்னை ஜீவ பலியா காணிக்கை பெட்டியில போடுன்றார். அப்படின்னா உங்க கேரக்டரை மாத்திக்கோ. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஆனஸ்டா இரு உங்க மம்மி டாடிக்கு, உண்மையா இரு. உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, காலேஜுக்கு அனுப்புறாங்களா, காலேஜுக்கு போ, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகு, வீட்டுக்கு வா. ஏதாவது பிரச்சனையா உங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்லு, சொல்லாம இருக்க, உண்மையா போய் சொல்லு.
ஐயோ எனக்கு பயமா இருக்குது பயமான்னு நினச்சின்னா இன்னும் பெரிய பிசாசு உன்கிட்ட வேலை செஞ்சிருவான். அதை வைத்து பல ட்ராப்பில் உன்னை கொண்டு போயிடுவான். அது ஒரு அவனுக்கு ஒரு ஆப்ஷன் உன்னை கொண்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு காலேஜில் யாரோ ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஒருவேளை நீ அந்த என்தூசியாஸ்டிக்கில் சொல்லிக்கலாம், பட் ஆனஸ்ட்டாக உங்கள் மம்மிக்கு போய் சொல்லிவிடு, ஆமாம்மா நான் பண்ணிட்டேன். உன்னை காட்டிலும் உன்னை வளர்த்த தாய்க்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்கள் அம்மா பண்ண தப்பு நீ பண்ணக்கூடாதுன்னு உங்கள் அம்மா நினைக்குவாங்க. உனக்கு அது கஷ்டமாக்கும், ஆனால் அது கஷ்டம் இல்லை. கடைசியில் வசனம் சொல்கிற அது கஷ்டன்ற பேர் இல்லை, அது வேறு வார்த்தை. அது அந்த வார்த்தை உனக்கு போகும்போது புரியும். அல்லேலூயா. வாலிப பையங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக இரு. சர்ச்சுக்கு போகிறது முக்கியம் இல்லை, உன் உடம்புல இயேசு இருக்கணும், உன் வாழ்க்கையில் இயேசப்பா இருக்கணும். நீ தேவன் தங்குற ஆலயம், அந்த ஆலயத்தில் இயேசு இருக்கணும்னா ஆனஸ்டினஸ் தேவை. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீ டச் பண்ணக்கூடாது. நீ ஆம்பளையாக இருந்தீன்னா எல்லா பொம்பளையும் டச்சே நீ பண்ணக்கூடாது. திருமணம் ஆகிட்ட பிறகு தான் நீ என்ன பண்ணணும், டச் பண்ணணும். நான் சொல்கிறேன், நான் விபச்சாரனா வாழ்ந்துவேன். என் வாழ்க்கையில் அடிபட்டு நான் சொல்கிறேன், மன திரும்பிடு. எந்த பொண்ணு என்ன பண்ணாதாப்பா, ஆம்பளை இன்னைக்கு இந்த பொண்ணுலேருந்து அந்த பொண்ணு, அந்த மாதிரி வாழ்க்கை கிறிஸ்தவனா நீ வாழவே கூடாது. You have to be honest to your own soul first. பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வயசு இருக்குது, எல்லாரும் பண்ண தப்பு. 5வது ஃப்ளோர்லன்னு ஒருத்தர் குடிச்சு செத்தா சாவல, அதுக்கு நீயும் போய் 5வது ஃப்ளோர்ல குதிக்க முடியுமா? அவங்கள காப்பாற்றிட்டாங்க, ஆனால் உன்னை காப்பாற்ற முடியாத நிலைமை ஆகிடும். ஸோ உஷாராயிரு, உத்தமனா வாழு. நான் லவ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆண்டவரை சொல்லு, போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி இருக்குதுப்பான்ட்டு. நான் கேட்குறேன், உங்களை உண்மையாக கேட்குறேன், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறாச்சு, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன். 12 சீஷரில் யார் ஆண்டவர் பரலோகத்தில் இருப்பேன்னு சொன்னார்? ஏன் கேளுங்க, 12 சீஷர் இயேசு கூட நடந்தாங்கன்னா நடக்கலையா? அதில் யார் பரலோகத்தை நீ இருப்பாய் என்று நீ சொன்னார் ஆண்டவர்? யாரை சொன்னார்மா? கல்லனை. வெரி குட். யாரை சொன்னாரு? ஒரு திருடனுக்கிட்ட உண்மையை பார்த்தார் ஆண்டவர். கூட நடந்தவங்கள்ட்ட ஆண்டவர் உண்மையை பார்க்கல. சாவோ போகும்போது உண்மையா ஆண்டவரை தேடி வந்தான். அவன் என்ன தேடி வந்த சொன்னா தருமா? ஆண்டவரே நான் கெட்டுவேன். என்ன ஒத்துக்கொண்டா? நான் கெட்டுவேன் உண்மையா ஒத்துக்கொண்டா. ஒத்துக்கொண்ட பிறகு தான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? நீ என்னோட ஒரு நல்ல தேவ மனுஷன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். சரியான ஒரு செய்தி. அது பயங்கரமா தொடப்பட்டுச்சு எனக்கு. ஆமா இல்ல, யாருக்குமே சொல்லலையப்பா, ஏன் இவருக்கு சொன்னார் சொல்லி? அவன் உண்மையா இருந்தான். அவன் ஆமாப்பா நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணியிருந்தேன், ஆனா நான் இப்போ உன்னை தேடி வந்துக்கிறேன், என்னை என்ன பண்ணு, என்னை நினைவு கூறுப்பான்ட்டு மன திரும்பி கேட்டா. அதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ என்னோட பரதேசில இருப்பா. 12 பேர் கூடவே இருந்தாங்க, ஆனா அவங்கள்ட்ட என்ன இந்த இல்லை, உத்தமம் இல்லை. நீ கூட சர்ச்சிலே இருக்கலாம், ஆனா உத்தமம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடாத. எங்க ஃப்ரெண்டு இருக்கிறார், காலேஜ் படிச்சவர். அவர் கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு பொண்ணுங்க கூட சுத்திக்கிறேன். சிரிக்கிறார் அவரு. கேட்டு பாருங்க, நான் பண்ணாத ஆட்டமே இல்லம்மா, இன்னைக்கு அடங்கிட்டேன். ஏன் தெரியுமா? அடிக்கிடுவார் ஆண்டவர். தயவு செய்து கையெடுத்து சொல்றேன், அந்த நிலைமையில மாற்றம் வராதீங்க. ஏன்னா மெடிசன் திருப்பி நான் தான் உங்களுக்கு போடணுமா? கோபம். உண்மையா இருங்க. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை தயவு செய்து கொஞ்சம் பாரு. உண்மையா இரு. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எவனும் வண்டி பின்னாடி போய் சுத்தின்காத. மன திரும்பு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்குறவங்க இல்லை. எனக்கு நல்ல போதகர் யாரும் எனக்கு கிடைக்கல. தொலைந்த ஆடா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை மீட்டு எடுத்தார். நான் பண்ணது தப்பு அப்போ எனக்கு தெரியல, எனக்கு ஒரு பொட்ட புள்ள பிறந்த பிறகு தான் தெரியுது. புரியுதா? தயவு செய்து சொல்றேன், உண்மையா இருந்திருப்பா. வாண்டா, உன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீ டச் பண்ணக்கூடாது. லவ் பண்ணல, நீ லவ் பண்ணிக்கிற, ஆனா டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாத, அக்ரிமெண்டோட வாழ். அதுக்கு தான் நான் லவ் பண்றவங்களெல்லாம் வீடியோ கால் பண்ணாதன்னு சொல்வேன். ரொம்ப ப்ராப்ளம் வர தெரியுமா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் பைபிள் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஸ்லிப் ஆயிட்டேன் நான். நீ ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா உஷாரா இரு. என்னை ஸ்லிப் ஆக ஏன் வச்சார் தெரியுமா? உன்னை ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு தான் என்ன ஸ்லிப் ஆக வச்சார். அப்பனா உன்னுடைய வலி எனக்கு ஜாஸ்தி இருக்குது, அடிபட்டு வந்து சொல்றேன். மன திரும்புங்க. அல்லேலூயா. You have to be honest to your parents. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பேரண்ட்ஸுங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வருங்க, உண்மையா இருங்க. நீ பண்ணாத பண்ணிட்டு நீங்க பண்ணிருக்காதீங்க.
பைபிள் சொல்லுது, யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க செய்யறார். உங்க பிள்ளைங்க வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா பேசு. இன்னைக்கு உங்க பிள்ளை எப்படி பேசுதுன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அது உங்க பிள்ளை பேசல, நீங்க பேசுறீங்க. உங்க பிள்ளை ரெக்கார்டிங் எடுத்து பட்டன் என்ன பண்ணுது, பிரஸ் பண்ணி காட்டுது. உங்க ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும். அதுக்கு அது அப்படியே காட்லி எடுத்துன்னு வாங்க. சிம்பிள். கெட்ட பழக்கத்தை எப்படி கத்துக்கிறாங்க? நல்ல பழக்கத்தை கத்துக்கலாமா? கத்துக்க முடியாதா? நல்ல பழக்கத்தை, உங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து தரத்தான் சபை. அல்லேலூயா. உத்தமமா உங்க பிள்ளைங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. செத்துட்டா நம்ம பேர் பாடி, புரியுதா? என்ன அழுகு தோற்றம் இருந்தாலும் பிரதர், நம்ம பாடி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளைங்களுக்காக என்னத்துல இருக்கணும், நம்ம உதாரணமாகணும். நீங்க கொஞ்சம் உதாரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னது பெரிய அட்வான்டேஜ்? உங்களே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷூட் பண்ணுவாங்க. நீ கூட அப்படித்தானே இருந்த மம்மி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, வச்சுக்கொள்ளாதீங்க. உத்தமமாய் வாழுங்க. உத்தமம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் இருக்கும் போது வாழ்றது உத்தமதானம் அல்ல, யாரும் இல்லைன்னா வாழ்றது தான் உத்தமதானம். சர்ச்சில் வேணும்னா நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா உன்னுடைய பிரைவேட் லைஃப்ல தான், இது பப்ளிக், அது பிரைவேட். அங்க நீ எப்படி இருக்கிறன்ட்டா ஆண்டவர் உன்னை செக் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அப்பனா சர்ச்சு உங்களுக்கு ஸ்கூல் கற்றுக் கொடுக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ண இடம் எது தெரியுமா? உங்கள் வீடு, உங்கள் ஆஃபீஸ். பிரதர், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸுங்க கிடைக்கும். உத்தமனா இரு. ஆஃபீஸில் தான் நீ 8 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. பொண்டாட்டிக்குன்னா ஜாஸ்தி உங்கள் ஆஃபீஸில் தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அங்கே எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சோஷியலாகலான்னா நீ சயின்ஸ் ஆகிடும். அம்மா கிறிஸ்டியன்கெல்லாம் சோஷியலாலாம் வாழக்கூடாது. சோஷியல் வேற உங்களுக்கு. இதுலலாம் எப்படி தெரியுமா? பவுண்டரிஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒழுக்கம் வேணும், உத்தமம் வேணும். உங்களை டச் பண்ணி பேசுகிற அளவுக்கு பொண்ணுங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. தொட்டா சர்ன்னு ஏறணும் ரோஷம். ஏன் தெரியுமா? நீ உலகத்துக்கு யாராயிரு நிற்கிறாரு, என்னவாயிரு நிற்கிறாரு? உப்பாயிருன்னு. சாப்பாட்டில் என்ன சப்போர்ட் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறாங்களே இல்லையா? சண்டை ஆகும் போது. அந்த மாதிரி கடவுள் பிள்ளைக்கு பாவத்தை பார்த்தா என்ன வரணும் தெரியுமா? ரோஷம் வரணும், உரிக்கணும். உங்களுக்கு அவன் தான் தேவன் தங்குற ஆலயமாக மாற முடியும். ஆமென், அல்லேலூயா. பரவாயில்ல, நான் சொல்கிறேன் பாருங்க, சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் வரீங்க. இங்கே ஏன் உங்களை ஆண்டவர் கொண்டு வராரு தெரியுமா? அது தப்பு என்று உனக்கு உணர்த்துறார், அது தப்பை எடுத்து உனக்கு காட்டுகிறார். ஆனால் இப்போ கூட உனக்கு ஆண்டவர் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாருன்னா, கடைசியில் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி அன்பு இந்த உலகத்தை எங்கேயுமே பார்க்கலன்ற. அல்லேலூயா. கணவங்க சொல்கிறேன், உண்மையாக இருங்க. உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இன்னொரு பொம்பளைக்கிட்டே இருக்குது. அதுக்கிட்ட ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்கள் பொண்டாட்டிகிட்ட ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்கள் ஆஃபீஸில் உண்மையாக இரு, வேலை ஸ்தலத்தை உண்மையாக இரு. நீ பையன், நான் எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கலாம், அப்படியெல்லாம் நீ கிறிஸ்டியனாக வாழ. எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், உங்கள் வாழ்க்கை கோயிலாக மாறுதெல்லாம் இப்படி தான். உனக்குள்ளே இயேசு தங்கணுன்னா, நீ தேவனுக்குள்ளே தங்கணுன்னா எப்படி வாழணும்? உத்தமனாய் வாழணும். பரலோகத்தை யார் இருக்கிறது தெரியுமா? உத்தமமான இருக்கிறவங்க தான் பரலோகத்தில். போன வருஷம் சர்வீஸ் கூட நான் சொன்னேன், பிரதர் ஜான் பிரதர் நம்ம சபையை விட்டு போனார். உத்தம மனுஷன், அவர் உத்தம மனுஷன். அதுக்கு தான் அவர் சாவுற வரைக்கும், சாவு போற வரைக்கும் தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்தது பாரு. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பாதியில் மாறி போகிற ஜனங்களுக்காக நீ மாறியா? கடைசி வரைக்கும் உன்னை சுமக்கிற ஆண்டவருக்காக நீ இருக்கிறியா? நீ ஏழையா கூட இரு, ஆனால் உத்தமனா இரு. ஆமென். ஏழைகள் ஆண்டவர் எங்கே பரலோகத்துக்கு வேண்டான்னு சொல்ல, நீ உத்தமமாக இருந்தால் தான் பரலோகம் கேட்குறாரு. ஆமென், அல்லேலூயா. ஸோ அதனால் தேவன் தங்குற இடத்துல நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது யூ ஹாவ் டு பி ஆனஸ்ட் யுவர் ஓன் சோல். வெளியத்தில் இருக்கிறவங்க விட்டுருங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீ என்னவாயிரு? உண்மையாயிருமா? நீ உண்மையாக இருந்து பாரு. கொஞ்சம் கஷ்டம், பொய்யான உலகத்தை இப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் இருக்கிற ரிசல்ட்டு மாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரிசல்ட் அதை பற்றி, அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த பலனை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த பலனை நான் பார்க்குறேன். சத்தியத்துக்காக நிற்கும் போது பல பேர் நம்மளை வெறுக்குவாங்க, ஆனால் இவரு மாற்றம் நம்மளை நினைப்பார். அல்லேலூயா. தாயிலும் மேலான ஒரு அன்பு நம்ம மேல, தகப்பனிலும் மேலான ஒரு அன்பு நம்ம மேல.
ஆமென், அல்லேலூயா. வரக்கூடாத இடத்துல எல்லாம் நம்ம மேல அன்பு வச்சு காட்டுவார். அதுதான் சொல்றேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், நான் பண்ண தப்புல நீ அடி வாங்குறது என்னால பார்க்க முடியாது. ஒரு பையன் என்கிட்ட வந்தா, நான் ரொம்ப அதிகமா விபச்சாரத்தை இருக்கிறேன்னா, என்னால் எப்படி வெளியே வர்றதை முடியறதுனே தெரியல. நான் ஊழியத்தின் பாதையில் வரும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் என்னுடைய ஒயிட் செல்ஸ் ஃப்ளோ ஆயினே இருக்குதுண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் ரொம்ப விருப்பப்பட்டான் அது வெளியே வரணும், அந்த பிளஷர் வேணும்ட்டு. இப்ப இரவெல்லாம் வெளியே வருதா. அவன் போவ 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 அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆகல. அவனுக்கு என்ன பயம் வந்துட்டு இருக்குதுன்னா, என் கல்யாணத்துல என் மனைவி நான் திருப்தியா ஆக்க முடியாது அளவுக்கு ஆயிட்டுக்குது. செக்ஷுவல் டாக்டர் சொல்றாரா, உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதாயிடும், உங்க வைஃபை நீ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பாவத்தின் சம்பளம் வரும், ஓட்டியோட சேர்த்து வரும், உஷாராயிரு. அது வந்துட்டு இன்னைக்கு மைக்க பைபிள் எடுத்து பேசுங்கிற பயங்கரமான வழியில போவ வேண்டாம். அந்த அடி தாங்க மாட்டேன், நீ அடி தாங்க மாட்டேன், பிசாசோட தந்திரம் அது உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு வருவா. நீ சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், உத்தமமாய் உண்மையாயிரு. எப்போ தெரியுமா, உன்னுடைய பிரைவேட் லைஃப்ல, நாட் இன் சர்ச். சர்ச்சில் எல்லாரும் பிரதருங்க கூட சைலண்ட் ஆகுவாங்க, சிஸ்டருங்க கூட முக்காடு, இது யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறது. இங்கெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. உங்கள் ப்ரைவேட் லைஃப், உன் ஆஃபீஸில் எப்படி இருக்கிற, ஆஃபீஸில் எல்லாரும் பேசுவாங்கம்மா, நீயும் பேசு, நல்லா பேசு, வேண்டான்னு சொல்லல, யாரும் தூரம் பண்ணிக்காத, நல்லா பேசு, வேண்டான்னு இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. உனக்காக பரலோகம் காத்து இருக்குது. நீ நம்பினா மாற்றதான், நீ அவருக்காக ஓடுவா. உத்தமமா இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி காட்ட மாட்டாங்க. வீட்டில் எப்படி இருக்கிறவங்க அப்படித்தான் சபையில இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரெட்டை தலையே பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரே தலை தான். உண்மைதான், உண்மைதான். உத்தமமாய் வாழணுமா. அந்த பிரதர் லைஃப்ல, ஜான் பிரதர் லைஃப்ல ஏசப்பா எப்படி இருந்தார்னா, அவர் உத்தமமான மனுஷன். நான் இப்ப கூட சொல்ற பாரு, அவர் இல்ல, ஆனா அவர் ரத்தம் பேசுது. இப்ப கூட ஆபேல் இல்ல, ஆனாலும் அவன் ரத்தம் பேசினது. அந்த மாதிரி உத்தமமாக இருங்க. நீ இருந்தாலும் கடவுள் பேச வைக்குவார், நீ போயிட்டு பேர் கூட கர்த்தர் பேச வைக்குவார். அந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்க. அல்லேலூயா. உன் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கமா, போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க மாட்டேன், போய் எங்கேயும் லாயர்கிட்ட போய் நிற்க மாட்டேன். பல லட்சம். நான் சாட்டர்டே ஒரு ஃபேமிலியை போனேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஆல்மோனின்னு போட்டுக்கிறான். என்ன கேட்குறான் தெரியுமா, என்ன கேட்குறான் கேள்வி தெரியுமா லாயர். அதெல்லாம் பேசும்போதே ஒரு மாதிரி கூசுது, வாயெல்லாம் கூசுது. தேவ புள்ள அங்கெல்லாம் நிற்கக்கூடாது. நிற்கிறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன், புருஷன் பொஞ்சாதி நீங்கள் 2 பேரும் உங்கள் பிள்ளைங்களை சேர்ந்து உக்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில் வைக்கிறாங்கம்மா, நம்ம சபைக்கு வந்துக்கிறாங்க, புருஷனை ஏமாத்தின பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்டுப்பார், அவங்க சபைக்கு மரியாதை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தேவனை சுமக்கிற மகளாய் கர்த்தர் எழுப்பி நீங்கள் ஊழியத்தை செய்து வச்சுருக்கிறார். அல்லேலூயா. மறுதளிச்ச பேதுருவை போல இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தாங்க, பொண்டாட்டி இருந்து ஏமாத்தணுங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஒரு பெஸ்டான கப்பல்ஸ் நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு. ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி பண்ணிக்கிறார். ஏன் தெரியுமா, துன்மார்க்கத்தை விட்டு உத்தமத்தை விரும்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பேர் சொல்லி என் பிள்ளைகளை வளர்க்க முடியல பிரதர், அதனால தான் நான் தப்பு பண்றேன். அந்த தப்பு ஆக்சுவலா பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக இல்லை, உன்னுடைய ஆசை. பைபிள் சொல்லுது அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் சோதிக்க மாட்டாரா. அந்த மாதிரி தப்பெல்லாம் வேண்டாமா, ரோஷமா வாழுங்க. 10 வீடு சாமான கல்வி கூட நீ பரலோகத்தில் நான் உன்னை பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் உடம்புல தங்கணும்னா நீ இப்படி இருக்கணும். எல்லாரும் கோயிலுக்கு போகிறது என்னத்துக்காகனா கடவுளை பார்க்கறதுக்காக. நம்ம ஏன் கோயிலுக்கு போகிற தெரியுமா, கோயிலை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போகல, நீ கோயிலா மாறுறதுக்காக கோயிலுக்கு வந்து இருக்கிறாய். நீ எங்க போனாலும் தேவனை காட்டுகிற ஒரு ஒளியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் நீங்க மாற்ற கரங்களை தட்டி உத்தமனா வாழ். யாரும் ஏழை உன் கஷ்டத்தை உதவி செஞ்ச ஜனங்களை துரோகம் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணு. ஒருவேளை நீ தப்பு பண்ணியா, இப்ப கூட சொல்ற பாரு, உத்தமனா போய் சாட்சிக்கு மன்னிப்பு கேளு.
என்ன பண்ண? உத்தமனா போயிட்டு என்ன பண்ணு, உங்க குடும்பத்தை பிரிச்சது நான் தான் சொல்லிட்டு போய் சாரி கேளு. குடும்பம் ஒன்னாயிடும். டாடி நான் தான் டாடி இது தப்பு பண்ண, உங்க அப்பா காலில் போய் விழுந்து பாருமா, உங்க டாடி மன்னிச்சிடுவார். ஒன்று உங்க டாடி மன்னிச்சிடுவார் ராஜா. 100% உண்மையில கோபம் இருக்காது. ஏன்னா நீ பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறல, தேவனுடைய இறக்கம் இறங்கும் மேல. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் கிருபை வரும் மேல. இப்ப அது கேட்க விட மாட்டா பிசாசு. ஐயோ நான் கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களே. எனக்கு கூட நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன நினைச்சுக்குவார் பாஸ்டர், என்ன நல்லூர் நினைச்சுக்கிறாரு, நான் கெட்டது பண்ண. ஆக்சுவலா நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீ தப்பு பண்ணதை வந்து ஒத்துக்கின பாரு, நான் உன்னை சல்யூட் பண்ணுவேன். ஆனா மறிச்சு ரெண்டு முகமா பண்ற பாரு, அப்பதான் எனக்கு டவுட் ஆகுது உன் மேல. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரே முகம் தான் இருக்கணும், ரெண்டு முகம் இருக்கக்கூடாது. உத்தமனா வாழ்றவனுக்கு ஒரே தலை தான், ரெண்டு தலை இல்லை. ஏன்னா பரிசுத்தமான தேவன் அவர். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. உத்தமனா இருமா. உன் புருஷன் குடிகாரனோ கெட்டவனோ சபைக்கு வராத இருக்கிறானோ ஏதோ ஒன்று, ஆனா உன் புருஷனுக்கு நீ என்னவாயிருமா? நீ கூட பிரதர் உண்மையா வாழு. கொண்டாட்டிக்காக அல்ல, எங்க அப்பாக்காக வாழ்ந்துப்பாள். கடைசியில நான் சொல்றேன், எங்க அப்பா உன் குடும்பத்தை எப்படி வைக்குவாருட்டு. வானமும் பூமியும் அழியலாம், அவர் வார்த்தை ஒரு நாள் அழியாது. அந்த வார்த்தை உனக்கு கொடுக்குற பரிசு என்ன நான் சொல்றேன், இந்த உலகமே தராதது எங்க அப்பா உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. உண்மையை பேசுங்க. கல்யாணம் யாருக்கு நான் பண்ணனா உண்மையை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்காத. உங்க பையன் வேலை வெட்டிக்கு போலன்னா ஓப்பனா சொல்லு, பாருமா இவன் எனக்கே சோறு போடல, உனக்கு போடுவானா என்னான்னு டவுட். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்காத. அது எவனோ ஒருத்த பைத்தக்காரன் சொல்லிட்டு போனா. ஏன்னா அவன் வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டு அவன் போயிட்டு கடவுளை வேண்டான்னா அவன் ஜெபத்துக்கு கடவுள் பதில் தருவாரா தரமாட்டாரா? சில அம்மாங்க என்ன சொல்றீங்க, உங்க புள்ளிய காப்பாத்துட்டு மற்றவங்கள ப்ராப்ளம் லெட்டர் வேணும். ஒருவேளை பழைய லவ் ஸ்டோரி இருக்குது, புதுசாக இப்போ கட் ஆயிடுச்சு, பட்டம் கட் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோராக என்ன பண்ணிவிடுங்க, அந்த மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி இருந்துச்சுப்பா, ஒரு பொண்ணு இஷ்டப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவாப்பா இப்போ என் பிள்ளை கரெக்டாகுது, ஓகேனா கட்டிக்கப்பா. ஃபஸ்ட்டே சொல்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஒரு பாஸ்டர் ப்ராஃபஸி சொல்லியிருந்தாராம், ஒரு பொண்ணுக்கு ப்ராஃபஸி சொன்னாரா. என்ன சொன்னாரா தருவா, உன் கணவனை நீ ஏமாத்தி நிற்கிறேன்னு சொன்னாரா. என்னன்னு பார்த்தா இது ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு கல்யாணம் கட்டினாங்களா, அதை அவனை அப்பாவா மாத்திட்டாங்களா. எப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தெரியுமா? 16 வருஷம் அப்புறமா அதை வெளிப்படுத்தினாரா. பாவம் இல்லை அவன் வாழ்க்கை, அவன் எங்கேயோ ஓடி போய் கஷ்டப்படுறான் தானே, அந்த சாபம் சும்மா ஆடாது தானே, அவனை ரத்தத்தை வேர்வை சேர்ந்துடா. உஷாரா இருக்கணும். நீங்களும்மா உஷாரா இருங்க. நீங்களும் பிரதர், பாவம் இல்லை உங்க ஒய்ஃபு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி தலை கொடுத்துச்சுதானே, அது உண்மையா இரு, உத்தமனா வாழு. இந்த உலகம் உன்னை கண்டடியில கூட பரலோகத்தின் கர்த்தர் உன்னை கண்டடிவா. வாடா மக, இந்த உலகம் எல்லாம் டெம்பரவரி, என்கிட்ட வாடா, அவனுக்கு நான் நிரந்தரமான இடம் தரேன் வாரு. ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்களேன், யாரும் உனக்கு தேவையில்லை, ஆவியானவர் ஒருத்தர் உன்னை நடத்துவார். நீ தப்பு பண்ணாலும் உன் ஆண்டவர் நீ கொண்டு வந்துக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உன்னை நேசிக்கிறார் அவர், உன்னை ரொம்ப நேசிக்கிறபடியால் கொண்டு வந்தார் பிரதர். மனசாட்சிக்கு உண்மையா இரு. அப்போ திராட்சை ரசத்தை எடுக்கிற, சண்டே ஆனா வந்து எடுக்கிற, சாட்டர்டே ஆனா போய் குடிக்கிற, உண்மையா இரு. ஆண்டா தம்பி, உண்மையா போய் ஆண்டட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு இந்த குடி பழக்கத்தை விட முடியல, எனக்கு இந்த சிகரெட்டை விட முடியலப்பா, இது ஒன்று தான். நான் ஏசப்பாட்ட கேட்குவேன், மடி எடுத்து இப்படி கேட்குவேன், ப்ளீஸ்ப்பா ஆக மாட்டேங்குது, ட்ரை பண்ணிங்கிற என்னாலே விட முடிய மாட்டேங்குது, ஹெல்ப் பண்ணுப்பா. ஹெல்ப் பண்ணிக்கிறார்ப்பா. நான் ஒன்றும் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல, நான் வீக்கு, ஆனால் என்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. உன் பலவீனத்தில் உன்னை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவன் நாளையில் காலையில் எழுந்திரிச்சு கேளு, உத்தமனா கேளு, நீ பரலோகத்தை இருப்ப. எங்கே ஒரு ஊரில் இப்போ எர்த்குயிக் ஆயிடுச்சு, 1.5 லட்சம் ஜனம் போய்க்கிறாங்கப்பா. சும்மா ஒரே ஒரு ஷேக்குக்கு காணுமா, பெரிய ஃபுட்பால் பிளேயரும் ஒய்ஃபும் குழந்தையெல்லாம் போயிட்டுக்கிறாங்க. அந்த ஷேக் இங்கே ஆயிடுச்சுன்னா போயிட்டோம் பிரதர், நம்மலாம் எல்லாம் போயிட்டோம். என்னத்துக்காக விட்டு போகிறதுக்கு, என்னத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸாக வாழலாமா?
உண்மையாக வாழுங்கம்மா. நீ 10,000 ரூபாய் சம்பாரி. இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி வாழ்க்கையை வச்சு நீ 10,000 ரூபாய் சம்பாரி, 10 லட்சம் சந்தோஷத்தோடு தூங்குவேன் நீ. ஆனால் இந்த வாழ்க்கையில் அவள் 10 லட்சம் சம்பாரிச்சுட்டு 10,000 ரூபாய் நிம்மதி கூட வாழ்க்கையில் இருக்காது. எழுதி தரேன். ஏன்னா உத்தமனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உத்தமன் வீட்டில் தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் பிரபு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க ஜெபத்துல ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உத்தமமான ஜெபத்துல இருங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ற, தலைமையில கையை வைக்கிறாருன்னா முடிஞ்சிடாது. நீங்க வீட்டுக்கு போய் டேப்லெட் போடணும். டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டாரு, ஸ்டெட்டஸ்கோப் வச்சாரு, ஹார்ட் பீட் ஆயிடுச்சு, பிபி ஐயாக்குது, சுகர் ஐயாக்குது, மாத்திரை எழுதி கொடுத்தாரா? வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? மாத்திரையை சாப்பிடணும். அந்த மாதிரி வசனத்தை இன்னைக்கு பார்த்தீங்களா? நாளைக்கு மண்டே என்ன ஆகுது? இன்னைக்கு உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் மண்டே போயிட்டு அந்த மாத்திரை என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க, வாசிங்க. கலியில் ஏஞ்சி என்ன பண்ணுமா? ஆண்டவர்கிட்ட பேசு, உத்தமனாய் பேசு, உன் ஜெபம் கேட்கப்படும். அதுக்கு தான் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு ஆரம்பிக்கிறது சாகர வரைக்கும் நம்மளை விட்டு அந்த ஜெபாவை போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? உங்க பிள்ளை வரைக்கும் அந்த ஆவி தொடணும் அவங்களெல்லாம். உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அந்த ஆவி என்ன ஆகணும்? உங்க பிள்ளைங்க சொல்றதுக்கு முன்னாடியே ப்ரேயர் பண்ணணும். அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள இறங்கணும். ஆமென். உங்க ஜெபத்துல உண்மையா இருங்க. பாருங்களேன், ஆக்சுவலா ஜீசஸ் சிலுவை கிட்ட போய் கத்துக்கிறத காட்டிலும் ஃபர்ஸ்ட் நம்ம திருடங்கால்கிட்ட தான் போய் முதல் கத்துக்கணும் உத்தமனாய் வாழ்றதுக்காக. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா பிரதர்? ஜீசஸ் இருக்கிற கிராஸ்க்கும் அங்க ஒருத்தர் தீஃப் இருக்கிறான். அவன் வந்து ஜீசஸ் பக்கத்துல இருந்து அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி கெட்ட ஆண்டவர்ன்றான். ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சு என்ன சொன்னாரு? நீ என்னோட. அந்த மாதிரி ஜெபத்துல போய் சொல்லுங்க. காலையில் எந்திரிக்கிறதுல உத்தமமாக இருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஏசப்பா கிட்ட பேசாத, யாருக்கிட்டே பேசாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏசப்பா கிட்ட பேசாம யார்கிட்டே பேசாதீங்க. பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் இவர்கிட்ட பேசிட்டு மிச்சம் பேசி பாருங்களேன். நீங்கள் யார்கிட்டலாம் பேசக்கூடாத இருக்குதோ இவர் உனக்காக வழக்காடின்னு இருக்குவார் அந்த இடத்துல. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில் என்னவா இருக்கணும்? உத்தமனா வாழ். கலியில் எந்திரிச்சா என்ன பண்ணுங்க? ஃபேஸ் வாஷ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு முழங்கால் படிட்டு. ஏன் முழங்கால் படிடுற தெரியுமா? கலியில் எந்திரிச்சு அந்த தூக்கம் அப்படியே இருக்கும். நீங்கள் முட்டிக்கால் போட்டீங்கன்னா தான் அந்த முட்டிக்கால் ஒன்று தூங்க விடாது. நீ பெட்டு மேலே ஜெபம் பண்ணிப்பாரு. சோஸ்ரம் 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 நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சோஸ்ரம் இல்லை, கொர்றன்னு கொரட்டை வருது. நீங்க இல்லை, நான் பண்ண தப்பு. அதனால பெட்டு மேல பண்ணாதீங்க, ரொம்ப சூடா இருக்கும். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டுருங்க. இறங்கி என்ன பண்ணு, ஒருவேளை முட்டிக்கால் போட்டு வலிக்குதா, ஒரு மேட் வாங்கிக்கோங்க 100 ரூபாய்க்கு. வாங்கி என்ன பண்ணுங்க, சபைக்கு ஜெபத்துக்கு என்ன பண்ணு, அலங்காரமா ஒரு வீடை வச்சு, மோசஸ் எவ்வளோ நல்லா இருக்குது ஒரு வீடு, அந்த மாதிரி போயிட்டு முட்டிக்கால் போட்டு கலியில் ஏஞ்சி, அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லு, பா இந்த வீட்டில் வந்த கஷ்டத்துக்கு காரணமே நான் தாப்பான்னு ஒத்துக்கோ. உங்க ஜெபத்துல என்னவாயிரு? ஜெபம் பண்றது இல்ல, ஜெபத்துல என்னவாயிரு? உண்மையாயிரு. வீட்டில் எப்படி ப்ரேயர் பண்றீங்க அந்த மாதிரி ப்ரேயர் சர்ச்சிலேயே ப்ரேயர் பண்ணணும். சில பேர் வீட்டில் இங்க ஏன் இது அங்க கத்த மாட்டேங்கிறீங்க? அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? மாயக்கார ஜெபம் இது. மாயக்கார ஜெபம் எப்படி சொல்லு? அவ எப்படி நில்லி பேச ஜெபம் பண்ணுவானா? எல்லாரும் பார்க்குற மாதிரி. அதே பர்சனல் ப்ரேயர்லனா ஆண்டவரே பாத்துங்கப்பா. இங்கே வந்து இந்த பிலீவருங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளெல்லாம் ப்ரேயர்காரன் நினைக்கணும் இல்லையா? ஆமென் அல்லேலூயா ஷிகபா கபா 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 ஆண்டவர் சார் ரோ கபாப் மாதிரி கத்துறடா, ஆனால் ஒன்றும் இல்லைடா. அல்லேலூயா. ஜெபத்தில் ஏந்திரிக்கிறதுல உத்தமனாக்கணும், ஜெபம் பண்ணுறதுலையும் உண்மையாகணும். அதுக்கு தான் எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படாது, உண்மை உள்ள ஜெபம் கேட்கப்படும். ஒருத்தர் சொல்லுகிறார், அவர் யாரு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிடு. நான் 2 பேருக்கு தான் பயப்படுது. ஒன்று கடவுளுக்கு, 2வது
நல்லவங்களுக்கு. நல்லவங்க யார் தெரியுமா? உண்மையா இருக்கிறவங்க. நீ உண்மையா இருந்து பாரு. உன்னை யாருன்னா ஏமாத்துட்டோம் பிரதர், நீ போய் கடவுள்கிட்ட அழுந்து பாரு. இம்மிடியட் ஆக்ஷன் தான், இம்மிடியட் ஆக்ஷன் பிரதர். அப்புறமா தான் ரியாக்ஷன் அவங்களுதெல்லாம். இது யாருக்காக நீ செஞ்ச? இந்த மாதிரி கேரக்டர் யாருக்காக மாத்திக்கிறேன்? நீ ஆண்டவருக்காக தானே. நீ கடவுளுக்காக செஞ்சினா கடவுள் உனக்கு விட்டுருவாரா? நான் கேட்குறேன், விட்டுருவாரா? பஸ் ஸ்டாப்ல நில்லையே உனக்கு ஒரு பஸ் இல்லைன்னா இன்னொரு பஸ் கிடைக்குது. கடவுளை நம்பினா கடவுள் உன்னை கைவிட்டுருவாரா? ஒரு வழி இல்லைனா இன்னொரு வழியை கர்த்தர் உனக்காக தரப்பார். உத்தமமா இருக்கிறவனுக்கு பரலோக வேலை செய்யும். ஹல்லேலூயா. உத்தமனா வாழ கத்துக்கங்க. இன்னைக்கு இல்ல, சாட்டர்டே வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல. உன்னை இப்ப கூட ஆண்டவர் நேசிக்கிறார். ஒன்னும் கவலை. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி கூட தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் பிரதர். நான் உலகத்தையே பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி தப்பே இல்லை. அந்த மாதிரி தப்பே இல்லை. உலகத்திலே பெரிய தப்பு சின்ன தப்பு என்ன கதா சித்தப்பா பெரியப்பா இருந்தா? இந்த சின்ன சிகரெட் வந்து குழந்தை பாவம், தண்ணி வந்து வாலிபர் பாவம், ராவா குடிச்சா பெரியப்பா பாவம். எந்த பாவம்? பாவம் பாவம் தான். எல்லாம் கொட்டையும் கொட்டை தான், எல்லா விதையும் விதை தான். இப்போ மாங்காய் போட்டால் சீடு, எல்லாம் சீடு தான். பம்கின் சீடு சின்னதாகும், எல்லாமே சீடு சீடு தான். சின்ன கூட அவ்வளோதான். பெரிய பாவம் சின்ன பாவம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த பாவம், என் நம்பிக்கை துரோகம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ பேர் ஆண்டவர் செஞ்சாங்க, அது உங்களுக்கும் செஞ்சாங்க. மன்னிச்சிடுங்க, அவ்வளோதான். உத்தமனா வாழுங்க. மன்னிக்கிறது கூட உத்தமம் தான் பிரதர். உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரா, மன்னிச்சு விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் அவருக்குறாரா இல்லையோ, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற. நீ கூட சரி, உங்கள் ஒய்ஃப் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுரு. நீ கடவுளுடைய புள்ள, ஆண்டவர் உன்ன மன்னிச்சாரா, நீ மன்னிச்சு விட்டு உத்தமனாய் வாழ். பைபிள் சொல்லுது பி ஏ பிளேம்லெஸ். பிளேம்லெஸ் என்ன தெரியுமா? யாரும் உன்னை கை காட்டி பேசிடக்கூடாது. அந்த மாதிரி வாழ், அந்த மாதிரி வா. அப்படி வாழ தெரியலையா, கதவை சாத்தி வீட்டிலே இருந்துடு. வேலைக்கு போயிட்டு வந்தியா, வீடை பார்த்தியா, அவ்வளோதான். கதவை சாத்தி வீட்டிலே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசினேரு. ஒரு நாள் உன்னை வெளியே கொண்டு வருவா. ஆண்டவரே, என்னை உத்தமனாய் மாற்றிற வரைக்கும் நான் உன் சமூகத்தை விட்டு விலக மாட்டேன் கேட்டுப்பாரு. உன்னை உத்தமனாய் பார்த்து பொன்னாய் உன்னை வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுல உண்மையா இருங்க பிரதர். டைமே இல்லைன்றாங்க. டைமே இல்லைன்னு யார் சொல்றாங்க தெரியுமா? சாவுறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு டைம் இல்லைன்ட்டு. அப்போ நீங்கள் ஏசப்பாக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன என்கிறீங்க? தெரிஞ்சுக்கங்க. உஷாரா இருங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ரொம்ப ஒரு 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 மாதிரி வார்த்தை அது. கெட்ட வார்த்தைக்குன்னா பெரிய வார்த்தை அது. டைம் இல்லைன்னு சொல்கிறோங்க. பல்லுகளுக்கு டைம் இருக்குது, மூஞ்சி கழுவுறதுக்கு டைம் இருக்குது, பாத்ரூம் போகிறதுக்கு டைம் இருக்குது, வேலைக்கு போகிறது டைம் இருக்குது, மேக்கப் போடுறது டைம் இருக்குது. பையங்களும் நீங்களும் மேக்கப் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் நான் பார்த்த பையனை பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி என்ன அது போடுறீங்களே சிஸ்டர், பவுண்ட்ரிஸாக என்னவோ சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன். என்னவோ ஃபவுண்டேஷன் அத்தை போட்டு வந்துட்டுக்கிறான் இவன் ஃபுட்பால் கிரவுண்டில். வாடாங்கண்ணே, ஏன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆகிட்டுக்கிறேன்னா அது சன் அடிக்குதுண்ணா. இல்லை லேடிஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பவுண்ட்ரிஸு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போடு. நீ என்னடா இல்லை, நம்ம கூட இப்போ மெயின்டைன் பண்ணோம். நான் கேட்குறேன், அது மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா? கரெக்டாக இல்லை சிஸ்டர்? கல்யாணத்துக்கு போனோன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறீங்க சொல்லுங்கள்? ஒரே ஒரு பிரியாணி ஒரு கபாப்க்கு அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறீங்க. பரலோகத்துக்கு நீ எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும்? ஆகணுமா ஆகக்கூடாதா? கரெக்டாக இல்லையா பிரதர்? ப்ரிப்பேர் ஆகிடு பிரதர், பரவாயில்ல. இவ்வளோ நாள் வரைக்கும் தப்பு பண்ணியா, உன்னை இப்போ கூட ஏசப்பா நேசிக்கிறார். உன்னை தண்டிக்க மாட்டார். உன் பிள்ளைக்கு அந்த சாபம் வராது, உனக்கு அந்த சாபம் வராது, வரவே வராது. நான் எழுதி தரேன், உன் சாபத்தை ஆசீர்வாதம் ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு மாற்றிக்கிற தொட்டு தான் நான் உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் என்னத்துக்காக எதிர்பார்க்குறாருன்னா, இன்னைக்குன்னா நீ மனம், அதுக்கு தான் இன்னைக்கு பந்தியில் உனக்கு இடம் வச்சுக்கிறார். 1 week ஆஃப் டைம் ஏன் ஜீசஸ் கொடுத்துக்கிறார் தெரியுமா? ரிப்பெண்ட் ஆகணும். நீங்கள் எல்லா சர்ச்சில் மந்த்லி ஒன்ஸு, நம்ம சர்ச்சில் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆனால் ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகிடலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஜல்தி டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆகணுமா இல்லையாப்பா? அது மாதிரி நான் கூட சொல்கிறேன், ஜல்தி நம்ம என்ன ஆகணும், பரிசுத்தமாமா டிஸ்சார்ஜ் ஆகிடணுமா, ஜல்தி ரெடி ஆகிடணும். ஆமே, அப்படித்தான் கொஞ்சம் பிரேம பாயிடு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அம்மா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பூஸ்ட் ஆவே. நல்லேலூயா. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் பண்ணுறது உண்மையாக இருக்கணும். சபையில் கூட நீங்கள் வீட்டில் எப்படி ப்ரேயர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே கூட இருக்கணும்.
இங்கே வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது. உங்களை கடவுள் பார்க்குற மாதிரி ப்ரேயர் பண்ணணும். உங்களை யார் பார்க்கணும்? கடவுள். மற்றவங்க பார்க்கறது இல்லை, உன்னை படைத்த தேவன் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, நீ சும்மா அப்படி கை எடுத்தோ இல்லை எப்படி எடுத்தோ, ஆனால் அது மனசார கட்டும். இதே மாதிரி வீட்லேயே இருக்கணும்னா, அப்படி இல்லைன்னா நீ உத்தமனே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜெபத்தில் வேதத்தில் உத்தமனா இருங்க. ஒருவேளை பைபிள் படிக்க தெரியலையா, தமிழில் போயிட்டு யூடியூப்பில் ஆடியோ பைபிள்னு அடிங்க. நீங்கள் எந்த பாஷை, ஹிந்தி வேணுமா, மலையாளம் வேணுமா, கன்னடா வேணுமா, எல்லா பாஷையும் இருக்குது. நீங்கள் அதை போட்டு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அப்போ தான் தெரியுது பிரதர், வாட்ஸ்அப் ஆன் பண்ணா, வேற அறியும் நல்லாக்குறான். அப்போ கொஞ்ச நேரம் விட்டு அவங்க என்ன அனுப்புகிறாங்க, அது கூட படிக்க தெரியல அவனுக்கு. கம் டு சாய் ஷாப். அப்போ கூகுள் ஆண்டி என்ன பண்ணுது, டைப் வந்து கம் டு டீ ஷாப், அழகாக டைப் வந்து. நம்மளுக்கு இப்போ எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதுப்பா. இப்போ உங்களுக்கு பைபிள் படிக்க தெரிலனே இல்லை, பைபிளவே அப்படியே மெல்ட் பண்ணி உங்கள் பாடியில் வைக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குது. யூஸ் பண்ணுங்கன்ற, யூஸ் பண்ணுங்க. டிவியில் போட்டு வசனத்தை கேளுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, உத்தமனாய் வாழுங்க. அல்லேலூயா. தேவன் வரும்போது பப்ளிக்கான இடத்துல வந்து உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், ப்ரைவேட்டான இடத்துல தான் வந்து உன்னை கண்டுபிடிக்குவார். அதுக்கு தான் நான் கொடுக்குற டீச்சிங் சர்ச் கீழே சர்ச்சாக உங்களை வாழ வைக்கிறதுக்காக டீச்சிங் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமமா. வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருங்க. வேலைக்கு இப்போ 10 மணிக்கு போறீங்க, 10 மணிக்கு வேலை, அந்த விஷயத்தில் ஆனஸ்ட், யார் வேற லெவல். கம்பெனியே போ வீட்டுக்கிட்ட கூட ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, நானே வரேன்ட்டு. சீரியஸ்லி இஸ் வெரி ஃபைன். வேலைக்கு கூட நீங்கள் 8 மணிக்கு போனோமாம்மா வேலைக்கு, இப்போ போன வாரம்லாம் டும்கி அடிச்சிங்க, இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. ஏதோ வாயில் வந்த பொய்யெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணுங்க, நான் பாருங்க அந்த பண்ண தப்பு சொல்கிறேன் பாருங்க. காலேஜுக்கே போக மாட்டேன், எங்கள் மேம் கேட்கும், என்னடா வேணும், அட்டெண்டன்ஸ் வேணும். உனக்கு என்னடா வேணும், அட்டெண்டன்ஸ் வேணும். எனக்கு வேறு ஏதோ வேண்டாம். ஏன்னா அட்டெண்டன்ஸ் கொடுத்தா தான் என்ன தருவாங்க, ஆல் டிக்கெட் தருவாங்க. எனக்கு அது ஒன்று வந்தால் போதும். எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகிறாலாம் தெரில, முன்னாடி இருக்கிறவன் பாஸா, விஸ்வநாத் பாஸ்னா வில்ஃப்ரெட் பாஸ். என்னுடைய ஒரே நம்பிக்கை விஸ்வநாத் தான். ஆனால் விஸ்வநாத் எனக்கு ஒரு வாட்டி துரோகம் பண்ணால் அவன் வாழ்க்கையே மறக்காதபடி நான் ஒன்று பண்ணேன். அன்னியிலேருந்து எனக்கு நல்லா காட்டுவான். எனக்கு கன்னடா ரொம்ப கஷ்டம். அவன் கன்னடா, நான் உன்னை பார்த்து அதை தான் கேட்டேன், எனக்கு இந்த ஒன்றே ஒன்றா என்னால் முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் காட்டு, நீ எழுதி, நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் காட்டுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு. எல்லாம் வெளியே ஓகே சொல்லிட்டா, சமோசா வாங்கி கொடுத்தேன், டீ வாங்கி கொடுத்தேன். உள்ள ஹாலில் போயிட்டு வந்துமே, விஷயம் கொஞ்சம் காட்டு அப்படின்னா, ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா. டைம் ஆகிடுக்குது, 3 ஹவர் இருக்குது. 3 ஹவரில் 1.5 ஹவர் அவனுக்கு கொடுக்குறேன், 1.5 ஹவர் எனக்கு கொடுக்கணும். அவன் அதோ கன்னடா வந்து நீ உத்து பார்க்கணும். காப்பிலே மல்டி டேலண்ட் இருந்தால் தான் கன்னடாவை நீ காப்பி பண்ண முடியும். நான் என்னென்ன காப்பி அடிச்சுக்கிறேன் பாருங்க, லெட்டர் ரைட்டிங்லாம் உன் பேரை கூட காப்பி அடிச்சு எழுதிக்கிறேன். எவ்வளோ ஒரு மக்கா இருந்துக்கிறேன், இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட்டில் இருக்கிற டைம் ஆயின்குது. என்ன எழுதுறால இல்லை, ஒரு 50 போட்டு நம்மளை பாஸ் ஆகணும். எங்கள் அம்மா காசு கஷ்டப்பட்டு அட்வான்ஸ் சரி ஃபீஸ் கட்டிக்கிறாங்க. பாஸ் ஆகிட்டேன் பிரதர், வெற்றிகரமாக முடித்தேன். எலெக்ஷனில் நில்லி ஜெயிச்ச மாதிரி. ஆனால் வேலைன்ற செக் போஸ்ட்டில் மாட்டிக்கினேன். இன்டர்வியூலுக்கு போனேன், கேட்டாங்க வாட் யூ ஸ்டடி, நான் பிகாம் கிராஜுவேட், இதான் வேணும் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் டெலிஃபோனிக் ரவுண்டு. லேண்ட்லைனே இப்படி வச்சுக்கிறாங்க, ரூமில் யாரும் இல்லை. டெலிஃபோனிக் ரவுண்டு நாங்கள் பேசிங்கிறாங்க யாரோ, நான் இன்னொரு ரிங் ஆகலான்ட்டு வெயிட் பண்ணி. அப்போ கொஞ்ச நேரம் டூரத்து வந்து வெளியே வராங்க, வாங்குவான்றாங்க. வந்த மாதிரி பார்த்தா ஃபெயிலுன்றாங்க. என்னடா நான் ஒன்றுமே பேசுகிறேன் இவங்களா. ஆனால் கொஞ்சனா அந்த அறிவு இருக்கணும். எனக்கு சீரியஸாக ஜனகணமான கூட இப்போ வரமாட்டேங்குது வாயில். எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அது தெரிலனா சர்ச்சில் கொடுக்குற எஜுகேஷன் அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ தான் டூலெட் எது டாய்லெட் எதுன்னு தெரியும்.
அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நானே வேலைக்கு போனன்ட்டு வேலைக்கு போகல, இன்டர்வியூங்க என்னான்ட்டு இன்டர்வியூக்கு போனேன். அது என்னத்தான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன். எல்லா இன்டர்வியூலையும் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் தெரியுமா? முன்னாடி நான் கரெக்டாக இல்லை. அதே நான் கரெக்டாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல நான் இருந்துக்குவேன். அங்கே கரெக்டாக இல்லை, விட்டுட்டேன். ஆனால் நான் கடவுள் வந்து அட்லீஸ்ட் கரெக்டான தொட்டு நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன் பாரு. நான் இன்னைக்கு படிப்பில் நீ கோட்டவாய் விட்டினா கூட எனக்கு தெரில, என்ன மாதிரி நீ மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிக்க. மிஸ் பண்ணாதவங்கள சொல்கிறேன், நீ மிஸ் பண்ணிடாத. டபுள் ப்ரமோஷன் உனக்கு. படிப்பும் பைபிளும் இருந்துச்சுன்னா நீ டாக்டருக்கே டீச் பண்ணலாம், நீ லாயருங்களுக்கு டீச் பண்ணலாம். அல்லேலூயா. நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ உத்தமனாய் வாழ்ந்தீனா கர்த்தர் அந்த இடத்துல உன்னுடைய ஊழியத்தை வைக்க முடியும். என்ன மாதிரி தப்பு பண்ணிடாத. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறாரு அவங்க எஜமானு, 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே பண்ணிடாதீங்க. ஏன் அது கூட பண்ணாதீங்கன்றனா அவர் எப்போவுமே 15,000 ரூபாய் நெக்ஸ்ட் மந்த் டிமாண்ட் பண்ணுவார். அதிகமாக பண்ணி காட்டணும். உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க. இப்போ 10 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க, பங்க்சுவாலிட்டி ரொம்ப பார்க்குவாங்க. நான் ஆஃபீஸ் போகும்போது 9 o'clock லாகின்னா 8:45க்கு ப்ரீஃபிங் ப்ராசஸை பற்றி ப்ரீஃப் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீஃபிங் அட்டென்ட் பண்ணலன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கட்டு. நீங்கள் லாக் அவுட் பண்ணும்போது 2 minutes லேட்டாக லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா இன்சென்டிவ் கட்டு எல்லாமே. ஏன்னா ஆனஸ்டி ரொம்ப முக்கிய வேலையில். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோகத்துக்கு கூட ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்க்க, இவன் படிக்கலைன்னா கூட இவன் ரொம்ப உண்மையாகிறானப்பா. வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், வேலை செஞ்சுட்டு கரெக்ட் டைமுக்கு என்ன பண்ண, வேலை முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ராம வீட்டுக்கு வரலாம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டாங்க, போயிட்டு வீட்டு வேலைக்கு எங்கேயா போகிறீங்க, உங்கள் வீட்டில் பருப்பு இல்லை, பேக்கில் கொஞ்சம் பருப்பு போட்டுன்னு வருது, வேண்டாம், கீரை பருப்பு கூட போயிடும், அவங்களே கொடுக்குவாங்க. நீங்கள் உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் செய்வார். பாருங்க, நம்ம ஜான் பிரதர் அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, 2 lakhs rupees 3 lakhs rupees அவங்க மேடம் வந்து கட்டினாங்க. ஷீஸ் அ முஸ்லீம். அவங்க முஸ்லீம், அவங்க தெரியுமா? ஏன் கட்டுறாங்க? ஃபேமிலியாக இருக்கிற எங்களுக்கே அவ்வளோ பே பண்ண முடியல அவங்களுக்குல்ல. பட் ஹூ ஆர் தே? அவங்க யார் தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க உத்தமனாய் அங்கே வாழ்ந்த தொட்டு கர்த்தர் செஞ்சார். அப்போனா உத்தமத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது. நீ மாதம் சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய்க்கும் உத்தமனா வாழ்ந்தில லட்சத்தில் ஆண்டவர் உனக்கு தருவார். புரிஞ்சுக்கோ, உத்தமத்துக்கு பவர் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பணக்காரனுக்கு பணக்கார தேவையில்லை, நம்பிக்கையான ஆள் தான் தேவை. நான் உனக்கு கத்தம் கொடுத்துக்கிறது, உலகத்துக்கு பணக்காரனால உலகத்தில் இருக்கிற பணக்காரன் உன்னை தேடுற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார், சின்னதுல உண்மையா இரு. சின்ன வீடு உண்மையா இருங்க, ஆனஸ்டா இருங்க. சின்ன வீடு நல்லா வச்சுக்கோங்க. சிங்கிள் பெட்ரூம், ஹால், கிச்சன் தான். வீடு மாதிரி கிட்டும், குப்பை தொட்டி மாதிரி வேண்டாம். இதில் ஆண்டோட்ட ஜோம் போடுது, 3 bedroom 4 கிச்சன் போடு. ஒரு கிச்சனே பல குப்பை தொட்டி பிபிஎம்பி மாதிரி இருக்குது. இல்லை 4 கிச்சனு அந்த எண்ணூர் கிளாஸில் ஒரு பெரிய பிபிஎம்பி கேட்பாரு, அந்த மாதிரி தான் ஆகும். 2 பக்கமும் மோரி, நடுவில் அந்த பிபிஎம்பி குப்பை தொட்டி. உண்மையா இருங்க. அல்லே உண்மையா இருப்பா. டெய்லி பல்லு வெளுப்பா, உண்மையா இரு. டெய்லி மூஞ்சி கழுமா, உண்மையா இரு. சில பேர் பண்றது இல்லை பிரதர். ஒரு தம்பியை பார்த்தேன், எப்படா பல்லு வைக்க, போன வாரத்தான் வெளுக்கணுன்றான். அல்லேலூயா. மாடலனா பல்லு வெளுக்குதா? சில பேர் டைலாக், அப்போ மாடு பில்லி சாப்பிட, நீ ஏன் சாப்பாடு பில்லி சாப்பிடு? அல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். போஸ்ட் உன்னை தேடி வரும் பிரதர். இது இருக்கிற பவர் ரொம்ப பெரிய பவர். இது நான் பேசுங்கிறது கரெக்டாக வேறுகிட்ட பேசுகிறேன். இட் இஸ் கால்ட் இன்டெகிரிட்டி. மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உன்னை எல்லா இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். அதில் வாழ்ந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா? ஜோசப். அவன் பாருங்க, யாரும் இல்லை, நெஞ்சானா ராணி கூட தூங்கிட்டுக்கலாம், தப்பு பண்ணிக்கலாம். அந்த நைட்டு வீட்டில் யாரும் இல்லை, வாலிப பையன். பைபிள் சொல்லுது அழகா, அவன் ரொம்ப அழகுள்ளவனா. ராணி அவனை சொல்லிச்சான், இந்த மாதிரி என்ன உனக்கு தப்பு பண்ணு. அவன் என்ன தரமா சொன்னா, உனக்கு நான் தப்பு பண்ணல, என்னை பார்க்குற கடவுளுக்கு நான் தப்பு பண்ணக்கூடாது. அவன் அது ஒன்று உதர்ன தொட்டு அவனை என்னவா மாற்றினார் ஆண்டவர்? உள்ள என்னவா கொண்டு போனார்? அவன் வீட்டுக்குள்ளே என்னவா கொண்டு போனார்? ஃபர்ஸ்ட்டு வேலைக்கார.
ஆனா அவன் படிப்புக்கு ராஜா பட்டம் தரல, அவன் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ராஜா பட்டம் தரல, அவனுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தரல, அவன் இருந்த உண்மைக்கு கர்த்தர் தந்தார். அதுக்கு தான் சொல்ற, உண்மை கொஞ்ச நாள் கஷ்டம், ஆனா நிரந்தர நாள் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில தரும். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மையாய் வாழ கற்க, சபைக்கு உண்மையா இருங்க. வெளியெல்லாம் துரோகம் பண்ணீங்க, சபையிலையும் வா, சபைக்கு உண்மையா இருங்க. 7 மணிக்கு சர்ச்சா 6:30 மணிக்கே வந்துருங்க. எங்க அப்பாவை பார்க்க போறேன், ஆனா நம்ம சபையில இருக்கிறாங்க, முதோ வராங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே வந்துட்டாப்ல. லாஸ்ட் வீக்கு பஸ்லிகா சிஸ்டர் அவங்க பையன் ஆரன், நான் லாஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தான்னு சொல்லிட்டு கேட்டேன், யூ கேம் லேட் அப்படின்னு. நீ ஸ்மார்ட் ஆகிற, பட் யூ கேம் லேட்டுன்னு. அப்பா பார்த்தா செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துக்கிறாங்க. தென் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐயோ சாரி. அதுதான்மா, வேலைக்கு நீ உண்மையா இருக்குந்தா சபைக்கும் நீ உண்மையா இருப்ப. ஆமென் ஹல்லேலூயா. வொர்ஷிப் லீடருங்க உண்மையா இருங்க. மியூசிக் வாசிக்கிறவன் உண்மையா இரு. நீ ஆர்கெஸ்ட்ராக்கு வாசிக்கல, ராஜ்கிரண் மெலடிஸ்க்கு வாசிக்கல, கர்த்தர் உன் வாழ்க்கையை பார்க்குறார். உண்மையும் உத்தமமாக இருக்கணும். என்னால் வர முடியல, நான் பண்ண தப்பு, நான் வேணும்னு தான் தூங்கின்னு இருந்த வீட்டில், அதை நீ வந்து ஒத்துக்கினா கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவார். தூங்காத ரவுண்ட் அடிச்சுட்டு ஒடும் நோய் இடுப்பு நோவுனா ஒரு இடம் இடுப்பு நோய் வந்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தமம் கர்த்தர் எதிர்பார்க்கறது உண்மை. ஏன்னா அப்போ பொய்யா இருந்தோம், இப்போ உண்மையை எதிர்பார்க்கிறார். உங்க ஆஃபீஸில் உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லைன்ட்டு ஒரு கை ஒருத்தர் சொல்லணும், இந்த மாதிரி இல்லைப்பா, இஸ் அ ஜென்டில்மேன். இந்த பொண்ணா, ஏய் ஜென்டில்மேன், ஜென்டில் கேள்ப்பா. நான் எங்கள் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன்ப்பா, பைபிள் எடுக்காத பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஆனால் என்ன ஜென்டிலாக இருக்கும் தெரியுங்களா அதுங்களா. அதுங்களை நீங்கள் தப்பாக பார்க்கணுன்ற மைண்ட் செட் கூட வராது. அவ்வளோ நல்லா இருக்கும் உங்கள் பொண்ணுங்க, நல்லா பேசுங்க. எனக்கு எடுத்துகிட்டு வந்து காஃபி தரவங்க, டீ தரவங்க, நல்ல ஃப்ரெண்டு. இன்னி வரைக்கும் நாங்கள் டச்சில் இருக்கிறேன். அவங்கள விக்கிரகத்தை வணங்குறங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்குவாங்க தெரியுமா, they have some boundaries. அதுக்கு தான் பழைய காலத்தில் கல்யாணம்லாம் ரொம்ப சூப்பர். பழைய காலத்தில் இருக்கிறவங்கலாம் எந்திரிச்சு அவங்க ஒய்ஃப்க்கு என்ன சொல்லுது, ஹஸ்பண்டுக்கு இந்த காஃபி கொடுக்குறது, வாங்க போங்க சாப்பிட்டீங்களாங்க, அந்த ரெஸ்பெக்ட். இப்போ பண்ணி கூப்பிடுற மாதிரி, ஹேய் ஹா ஹாய் மே ஹா ஏய்னா எவ்வளோ ஆள் திரும்பிப்பாங்க. அப்போ எல்லாரும் உனக்கு ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்க. ஹீனா எல்லா பொண்ணும் திரும்பிப்பாங்க, எல்லாம் உனக்கு என்ன ஆயிடுவாங்க, ஒய்ஃப் ஆயிடுவாங்க. மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் காஃபி டீ எல்லாம் கூட, இப்போ ஒன்றும் இல்லை. அங்கே ஒருத்தர் டூ லேட்டுக்கு போர்டு போட்டுக்கிறாரு. அவரது ரூல்ஸ் என்னவா கேளுங்க, இந்த வீட்டுக்கு வரும்போது காலையில் ஏஞ்சி கோலம் போடணுமா. அவர் எவ்வளோ ஆனஸ்டாகிறாருன்னா, என் வாழ்க்கையில நான் எங்கேயோ பார்க்கல. இன்னும் வரைக்கும் காலியாக தாக்குது பிரதர். டெனன்ட் வந்தாங்கன்னா கோலம் போடணுமா. ஒரு 3-4 மந்த் அந்த வீடு என்ன ஆகுது பாரு. அவருக்கு ரெண்ட் போனாலும் பரவாயில்ல, கோலம் போகாமல் இருக்கக்கூடாது. அவர் எவ்வளோ உத்தமனா வாழ்றாரு பாரு. கோலத்துக்காகவே மந்த்லி ரெண்ட்டை விட்டார். நீங்கள் உண்மையாகிறீங்களா? ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரும் சர்ச்சுக்கு. என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீ குத்தா போத நான் வந்துடுறேன் சார். சார் இல்லை சார் ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க. சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக கூட வேலை வைங்க, ஆனால் அந்த 3 ஹவர் என் டைம் கொடுத்துருங்க சார். என்ன சாயங்காலம் 3 ஹவர் வந்து என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். இந்த 3 ஹவர் சார், இந்த 3 ஹவர் நான் போகலன்னா திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் பைத்தியம் பிடிச்சிடுவேன் சார். எனக்கு சண்டேக்கு நான் சாப்பாடுக்கு போகல, சண்டே சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் என்னை வாழ வைக்கிறதுக்காக போகிறவங்க. அதை நினைக்கிறவங்க தான் சபைக்கு உண்மையாக ஓடி வருவாங்க. உத்தமர்கள். ஆமென் ஹல்லேலூயா. அந்த மாதிரி வாழ்ந்து பார் பிரதர். யூ வில் ஷைன் ஃபார் காட் லைக் எனிதிங். ஷைன் ஆவீங்கம்மா. நான் வாழ்ந்துங்கிறேம்மா, நான் அனுபவித்துங்கிற அந்த பலத்தை. எத்தனையோ பேருக்கு நோ சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு ஜீசஸ்க்காக நோ. நான் விஜய் கூட நீ பேசின்னு இருக்கும் போது விஜய் தம்பி சொன்னாப்ல,
ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹேபிட்ஸ், ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். அவன் நல்ல வேலையில் இருக்கிறப்ப, நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்க கூட மீட், எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக் அவுட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் இஸ் யூனிக் தேர். அதுதான் உன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேலைக்கு போ, ஆனால் வேலை ஸ்தலத்தில் நீ தேவனை காட்டு. அவன் உன்னை கேட்குவாங்க, how is that possible man, you don't drink, you don't smoke, even you don't speak a bad words. கெட்ட வார்த்தை கூட உங்க வாயிலேருந்து வராதபடிக்கு உங்க வாயை என்ன பண்ணிக்கங்க, டெய்லி கழுவுங்க. அதுதான் காலையில் ஜெபம் பண்ணுங்க, கழுவிடுவார். உங்க வாயை கெடுக்கிற மாதிரி பிசாசு யாருன்னா ஒருத்தர் அனுப்புவான். அந்த ஜெபம் பண்ணி பாருங்களேன், அந்த சாத்தான் வெளியே வருதை வெளியே தடை செய்வார் ஆண்டவரோடக்காக. நீங்க நல்லவங்க தான், ஆனா உங்களை கெட்டவனா மாத்துறதுக்காக பிசாசு அனுப்புவான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, நான் சொல்றேன். லெட் யுவர் பிரைவேட் லைஃப் மேட்ச் யுவர் பப்ளிக் லைஃப். லெட் யுவர் பிரைவேட் லைஃப் மேட்ச் யுவர். அப்படின்னா பப்ளிக்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என் பொண்டாட்டி நான் லவ் பண்றேன், என் புருஷனை நான் லவ் பண்றேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க போடுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நான் பார்த்த வரைக்கும் அந்த டைமில் அவங்க மைண்ட் என்ன ஓடிங்குதுன்னு காட்டுற ஸ்டேட்டஸ் அது. இப்போ யாருன்னா துரோகம் பண்ணிட்டா ஒன்று போடுவாங்க, என்ன போடுவாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் இப்படி போடுவாங்க. நம்ம ஆளுங்களை கிறிஸ்டியனுங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தைக்கு ஆப்போசிட் கேட்குற வார்த்தை பேசுவாங்க. ஆனால் அதுவும் கெட்ட வார்த்தை தான். அந்த மாதிரி மைண்டு கூட இப்படி தான். என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குதுன்னு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸில் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உலக துரோகம் பண்ணா விட மாட்டேன்னு எதாவது ஒரு ரீல்ஸ் இருக்கும் ஃபிலிமில், அதை போட மாட்டாங்க. யார் என்னை கைவிட்டாலும், அப்படின்னா யாரும் என்ன ஆகிட்டாங்க, விட்டுட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாட்டு போடாதீங்கன்னு சொல்ல, நார்மலாக போட்டுன்னு வந்தால் பரவாயில்ல. சடனாக போட்டால் என்கே ஷாக், யாரை விட்டுக்கிறாங்கடா, யாரா இது, நானே யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. we have to be an overcomer. நம்ம ஓவர் கம்மராய். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, உலகத்தை பிரச்சனை இல்லை ஆண்டவர் சொல்ல. உலகத்தை என்ன இருக்கும் உனக்கு, ஆனா திடன் கொள், ஸ்டாப், I am with you, I have overcome and even you will overcome. நான் இந்த உலகத்தை மேற்கொண்டே, நீயும் என்ன பண்ணுவாய். அப்புறம் நீங்களும் ஓவர் கம் பண்ணணும். உங்கள் டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணணும், உங்கள் ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணணும், உங்கள் சூசைடை ஓவர் கம் பண்ணணும், உங்கள் லோன்லினஸை ஓவர் கம் பண்ணணும், உங்கள் கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறவர்கள் தான் உத்தமர்கள். எனக்கு தலை வெடிகிற மாதிரி பிரச்சனை வருது பிரதர். ட்ரெயின் வந்து இடிக்கக்கூடாது, ட்ரெயினை நானே போய் இடிக்கலான்னு வருது. நீ என்னடா இடிக்கிறது, நானே இடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துக்கிறேன், ட்ரெயின் முன்னாடி இடி நிற்குவான். ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை. அந்த மாதிரி எனக்கு பல போராட்டம் வருது. இப்போ கூட போராட்டத்தான், பல பிரச்சனை இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தா முன்னாடி போக முடியாது இல்லையா. இப்போ நல்ல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நடக்குது, ஸ்ட்ரீட் டாகெல்லாம் கொளிச்சின்னு தான் இருக்கும். நல்ல ஜாதினா இப்படி பார்க்கும், ஓகே ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி கத்துற, போயினே இருந்தான். அந்த மாதிரி தான் நம்மளும், நம்ம மேலே இருந்தாலும் கத்துவாங்க, கீழே இருந்தாலும் கத்துவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, போய் இன்னும் இருங்க. நீங்கள் அந்த ஃபோக்கஸை பார்த்துனே போங்க, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், யார் உத்தமனாய் விளங்க பண்ணுவார்கள். இப்போ யார் உத்தமனாய் விளங்க பண்ணுவார், எப்படி தெரியும், எப்படி நீங்க உத்தமன் என்று ஆண்டவர் கண்டுபிடிக்குவார் என்ற ஒரு வசனம், கடைசி வசனம், யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும் பாருங்க, பியூட்டிஃபுல்லா கொடுக்குவார் பாருங்க. போன சர்வீஸ் வந்து எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க, இந்த வாட்டி உங்களுக்கும் கிடைக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்குகிற பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு வாக்கு தத்துவம் பண்ணி ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. சோதனையை சகித்துக் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன். ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று எண்ணப்பட்ட மேல என்ன தருவாரா, ஜீவ கிரீடத்தை தருவாரா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க கூட சரி, நீ உத்தமனா மாறிட்டினா உனக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். இந்த உலகம் நம்மள வெறுக்கும், கவலைப்படாத. பூமி அதிர்ச்சி வந்தா எல்லாரும் போற மொத்தம் நம்மளும், ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு மேல ஒரு கிரீடத்தை இயேசுப்பா வச்சிருக்கிறார். நான் கேட்டேன், ஜான் அங்கிள் சாகும்போது ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நல்ல மனுஷன்பா, இஸ் வெரி நைஸ் பர்சன், வை ஆண்டவரே, யாரோ என்னென்னோ பண்றாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே 80-90 வரைக்கும் இருக்கிறாங்களே, ஏன்பான்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா,
நீதிமானுக்கு சாவு இல்லைன்னு நான் எங்கேயுமே எழுதலடான்னு. என்ன சொன்னாரு? நல்லவங்க சாவ மாட்டாங்க நான் எங்கேயுமே பைபிள் என்ன பண்ணல. நல்லவங்க தான் என் வீட்டுக்கு தேவைன்னு நான் எழுதிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் நம்ம பேசுகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறாரா இல்லையா? எனக்கும் தெரியல, அதான் கேட்டேன். இல்லையா? அதுக்கு தான் எஜுகேஷன் வேணும். இப்போ பாருங்க, அவர் போயிட்டாரு. பட் ஸ்டில் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலெல்லாம்? பாம் கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியாது பிரதர், என் கட்டு சொல்லிந்து பிரதாப் பிரதர் ஏபிஜே. நம்ம அவர் சொல்றாரு நம்ம கண்டுபிடிச்சது அவர் தானா, எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிறாரா பெருசா அப்படின்னு. நான் யோசிச்சு, பிரதாப் இவ்வளோ நாலேஜுக்கிறவன், எனக்கு என்ன நல்லா படிச்சுக்கிற போதே தெரியுதுவன். அவன் நல்லா படிச்சுக்கலாம் வேணா, அவனுக்கு என்ன கஷ்டமோ இல்லைங்களா? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவங்களே இல்லை இவங்களே இல்லை. நல்லவங்களை பற்றி இருக்கும் போதும் பேச மாட்டாங்க, இல்லாத போது கூட கர்த்தர் பேசுவார். அதுக்கு தான் உத்தமனா வாழுங்க. மனுஷன் முன்னாடி ஒரு ஆக்டிங்கு, வீட்டில் ஒரு ஆக்டிங்கு, வெளியே ஒரு ஆக்டிங் எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ராதிகா சொல்லிச்சு பார்த்தியா, பாக்கியராஜ் சாவும் போது பார்க்கலையா? பாக்கியவதிகளை பார்த்துக்குவீங்க, அதில் ஒரு பாக்கியவான் மாதிரி பண்ணுவீங்க. நான் நியூஸில் பார்க்குறேன். ப்ளீஸ், நாங்கள் இங்கே ஆக்டிங் பண்ண வரல. என்ன சொல்லுது? நாங்கள் நடிக்க வரல, ஒரு மனசாட்சியை நாங்கள் பார்க்க வந்துக்கிறோம். ஒரு மனுஷன் செத்துட்டான்னு. அப்போனா ராதிகா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினுச்சு அது தெரியல உங்களுக்கு. ராதிகாகளே, ரஜினிகளே, பாக்கியராஜ்களே, புரிஞ்சுக்கோ. இப்போ ஃபிலிம் எல்லாம் என்னது? நடிப்பு. ஃபிலிம் எல்லாம் என்னது? அவங்க பேர் என்ன சொல்லு? ஆக்டர். அவங்க இல்லாததை ஆக்டிங் பண்ணி காட்டுறவங்க. நீ அதை பார்த்துட்டு நானும் ஜோதிகா என்னும் பைத்தியமே ஆக்டிங்னு சொல்றாங்க. அவங்க மென்டல். அஜித் பைத்தியமே ஆக்டிங். ஆக்டிங். அதுக்கு தான் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஆக்டிங். அதெல்லாம் நாங்கள் டூப்ளிகேட்டு. அது கொருங் டான்ஸ் எப்படி ஸ்டிக்கை தான் நாங்கள் ஆடுற மாதிரி ஆடுறோம். இப்போல்லாம் ஆடல. இப்போ பாவம் செத்துட்டாரு, யாரோ செத்தாரா பாக்கியவான், எங்களை விடுங்கன்றார். அப்போனா ஒத்துக்கிச்சு பார்த்தியா? நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. யார் ஹீரோயின் வராங்க, ஹீரோ வராங்க தான் பார்த்து. நான் எதை பார்த்தேன் தெரியுமா? அது பேசுகிற உண்மையாக பார்த்தேன். நாங்கள் இங்கே என்ன பண்ண வரல. அதுதான் பரலோகத்துக்கு போனீங்கன்னா கூட இந்த கேள்வி உங்கள் வாயிலேருந்தே வந்துடும். ஜீசஸ் என் மன்னிச்சிடுப்பா, ஆக்டிங் பண்ண கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டேன். அந்த மாதிரியெல்லாம் வாழாதீங்க. அந்த மாதிரி சர்ச்சுக்கும் போகாதீங்க. அந்த மாதிரி பாஸ்டர் கூட இருக்காதீங்க. ஏன்னா அவர் ஒரு நடிகர், நீங்கள் அவர் மகா நடிகர், நீங்கள் மகா பெரிய நடிகருங்க. நம்ம சபை அதெல்லாம் இல்லாமா? உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எதுக்காக தம்மா? இங்கே வீடு கட்டுறதுக்காக இல்லை, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நீ செய்கிற நல்லதுக்காக. ஆண்டவர் மேலே ஒரு வீடை கட்டின்கிறார் உனக்காக. இங்கே எல்லாருக்கும் சர்ச்சுக்கு போகாதவங்கிட்ட தான் நல்ல வீடுங்க இருக்குது. உங்கள் ஓனர் பேர் யார் சொல்லுங்கள்? சொல்லுங்கம்மா. பேப்டிசம் எடுத்தாரா, ரசிக்கப்பட்டாரா? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வீடு இருக்குது. இங்கே வீடு கட்டுறதுக்காகலாம் சர்ச்சுக்கு வராதிங்க. ஏவ சித்தர் இருந்தால் உனக்கு தரார். என்ன கேட்டால் அவர் தரார், தருதில்லைன்னெல்லாம் இல்லை. நீங்கள் சர்ச்சு ஓனர் யார்? ரெடி. அவங்க என்ன பேப்டிசம் எடுத்தாங்க? அவங்க என்ன உத்தமமாக வாழ்ந்தாங்க? நான் உத்தமனா வாழ்ந்தா காசு கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், வண்டி. இதுக்கெல்லாம் ஜீசஸ்ட்ட வராதிங்க. பரலோகம் கிடைக்கணும்னு தான் ஜீசஸ்ட்ட வாங்க. இது கிடைக்கட்டும் கிடைக்காத போகட்டும், எனக்கு எங்கள் அப்பா மடியில் நான் இருக்கணும். போயிட்ட பிறகு இந்த உலகம் இல்லைனா எங்கள் ஆண்டவர் மடியில் நான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உத்தமனாய் வாழ் பிரதர், சமனாய் வாழ். எனக்கு பிரதர் ஜான் பிரதர்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப சின்ன சேலரி வாங்குற ஒரு நல்ல மனுஷன், சின்ன ஆனால் ரொம்ப உண்மை. அந்த காணிக்கலை, இந்த லைட் அவர் தான் எனக்கு காணிக்கை கொடுத்தார் நம்ம ஆனிவர்சரி. நான் எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் சேர்த்துக்கிறாங்க, ஆனால் இவருக்கு நான் ஃபீல் பட்ட மாதிரி என் ஃபேமிலியில் நான் யாருக்கோ நானே அட்மிட் ஆகிட்டேன். நான் நினச்சா அவர் கூட நானும் பேக்க வரும் போதே தெரியுது, ஸ்நேகிதனே அப்போ ஆண்டவர் சார் இன்னும் மகனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு என்னை கொஞ்சம் இப்படி இழுத்துன்னு வந்தார். இன்னும் கொஞ்சம் இருக்குதுரா, கொஞ்சம் வேலை இருக்குது, இவ்வளோ ஜல்தியெல்லாம் போக மாட்டேன். அல்லேலூயா.
உத்தமனா வாழ்ந்த ஒரு பிரதர் அவரு. நான் சொல்கிறேன் பாருங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் சேர்ந்து ஒரு 13 கிலோமீட்டர் போயிட்டு 15,000 13,000 சம்பாதிவார். அவ்வளோதான். 10 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கிறாரு. சின்ன சம்பளம் வாங்குறது. அந்த காணிக்கை எடுத்துன்னு வந்து அவர் காணிக்கையை நான் படிக்குவேன் வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு. நீங்கள் சும்மா குடிக்க உங்கள் பேர் கொஞ்சம் தயவு சேர்ந்து போடுங்க. 10 ரூபா போட்டாலும் பேர் போடுங்கம்மா, அது கூட விதை தான். உங்கள் பேரை போடுங்க, ஏன்னா நான் அதுக்கு ஜெபம் பண்ணுறேன். உங்கள் பேரை பார்த்தேன்னா நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். என் பேர் தெரியாமல் நான் யாருக்கு ஜெபம் பண்ணேன்? நீங்கள் சின்ன காசு போடுங்க, பெரிய காசு போடுங்க, எல்லாத்தையும் கூட போடுங்க, ஆனால் பேரோட சேர்த்து போடுங்க. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கிட்டிங். அது எடுத்துன்னு தருவார். உத்தம, நீ காசுல உத்தமனாயிரு, உனக்கு வானத்தை திறந்த கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த விஷயத்துல ஜஸ்ட் இப்போ நான் இப்போ ரொம்ப பார்க்குறது, ஃபஸ்ட்டு ரொம்ப நான் விஷயத்தை பார்த்துங்கிறது, ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப பார்க்குறது நான் ஆனஸ்ட்டாக பார்த்துங்கிறேன். இஸ் வெரி ஆனஸ்ட் இன் ரைட்ஸ். தனுஷை கூட பார்த்துங்கிறேன். சும்மா செக் பண்ணி தனுஷ் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது லாஸ்ட் வீக் கூட நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லாத வந்தாப்புல, சபைக்கு செத்துணும்னு வந்தாப்புல, வாழவே கூடாதுன்னு வந்தாப்புல. இன்னைக்கு கடவுள் என்ன எண்ணத்தில் உயர்த்துகிறார் தெரியுமா? வாங்குற 10 ரூபாயில 1 ரூபாயில என்னவா இருங்க, அப்புறமா கோடி ரூபாய் ஆண்டவரை பத்தி என்ன பண்ணலாம். சில பேர் என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு கோடி ரூபாய் கொடுப்பா, அப்போ உனக்கு நான் என்ன பண்றேன் சர்ச்சுக்கு. இது என்னவோ ஒரு மாதிரி இல்லை. சும்மா மெதுவா யோசி. கோடி கொடுப்பா, அப்ப நான் உனக்கு தரேன். இப்போ ஜோஷ்வா வந்து, டாடி எனக்கு 1 lakh கொடு, உன் 5,000 நான் தரேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஏன்னா உனக்கு 1 லட்சம் கொடுத்தேன், அதுலேருந்து ஒரு 5,000 நீ எனக்கு தருது, அது 1 லட்சம் நானே எடுத்துக்கலாமே. அது இல்லை மேட்ரு. நீ உத்தமனாய் வாழ்றியான்ட்டு உனக்கு சம்பாதிக்கிற கர்த்தர் பலன் தரார். ஆண்டவர் ஏழைப்பட்டவர் இல்லை, நீ நினைக்காத பிரதர்ஸ், நீங்க நினைக்காதீங்க. God is a poor, my God is the richest God. எங்க அப்பா நினைச்சாருன்னா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் இப்ப பணிங்கிறது என்ன, நான் உங்களுக்கு ஏன் அதை செய்ய வைக்கிறான்னா, நீ உத்தமனாக்குறியான்னு பாக்குறார். கரண்ட் பில் கட்டுறதுல உத்தமனாகிற, வாடகை கட்டுறதுல உத்தமனாகிற, லோன் கட்டுறதுல உத்தமனாகிற, தேவன் கொடுத்ததுல நீ உத்தமனாகிறியான்னு பார்க்குவார். அதுக்கு தான் உனக்கு கொடுக்குறாரு. அதுக்கு தான் மணி இஸ் நாட் அ பிளெஸிங், இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் யூ. நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டினா யூ வில் ஸ்டாப் தேர் இட் செல்ஃப். பயம் உங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. ஐயோ குத்தா நான் லோன் கட்ட பயம். நான் சொல்லிட்டா அதை தாண்டி வெளியே வந்து பாரு, மீறி வந்து பாருங்க. ஒரு அம்மா, நான் போன சர்வீஸ் சொன்னேன் முடிக்கிறேன். ஒரு அம்மா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஒருத்தர் பசின்னு கேட்குறாரு, சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. என்ன வேணும்னு கேட்குறாங்க. தண்ணி பாட்டில் தான் வாங்கி கொடுங்க எனக்கு போதும். ஏய் ஏன்ப்பா நல்லா இருக்கிறீ, என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பசி, என்கிட்ட பர்ஸ் இல்லை, காசு இல்லை, நல்லா மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு தண்ணி பாட்டில் வாங்கினா உள்ளே போய் மாலில் கொண்டு போயிட்டு, ஏய் தண்ணி ஒண்டி வாங்கிக்காதப்பா, சப்பாத்தி ரெடிமேட் தோசை எல்லாம் இருக்குது, வாங்கிக்க, உனக்கு ஒரு 1 வீக்குக்கு வாங்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கி கொடுக்குது. இந்த அம்மா வாங்கி கொடுத்த பிறகு அந்த அம்மாகிட்ட கேட்குறாங்க, நீ அம்மா வாங்கி கொடுக்குற எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் யாரும் இல்லைப்பா, எனக்கும் யாரும் இல்லை, நானும் ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன். அவன் கேட்குறாரு, இப்போ நீ வேலை செய்கிற காசு எனக்கு இவ்வளோ வாங்கிக்கோ. ஐயோ பரவாயில்லப்பா, பசினா எனக்கு என்னன்னு தெரியும், நீ ஃபஸ்ட்டு நல்லா இரு, நல்லா பார்க்குறது நல்லா இரு அப்படின்னா. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரா, ஆக்சுவலாக நான் ஏழைப்பட்டுவே இல்லை, ஏழைப்பட்டுவே இல்லை, நான் செக் பண்ண யாருன்னா எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொன்னாரா, என்ன சொன்னாரா தெரியுமா அந்த ஆள், நீங்கள் ஏன் ஏழையாக இருக்கீங்க, எங்கள் ஹஸ்பண்ட் செத்துட்டார், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாரா. அதுக்கப்புறமா சொன்னாங்களா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் வீட்டு வேலை செய்கிறேன், அந்த வீட்டில் தங்கின்னுக்கிறேன். ஏன் உங்களுக்கு வீடு இல்லை? வீடு இல்லை. $10 million கொடுத்தாராம். அந்த அம்மா ஆயா, அவங்க பேரப்புள்ள ஆயா ஆகிற அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்களா. இதில் என்ன தெரிய தருமா, சின்னதுல ஒரு மனுஷனுக்கு நீ உண்மையா இருந்தினாலே உன் சந்திதியே ஒருத்தர் சந்திக்க முடியாதா. பரலோகத்தை தேவத்துக்கு நீ உண்மையா இருந்தா உன்னை எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் ஒரே நிமிஷம் கடத்தை தீர்த்த முடியும். ஒரே நிமிஷம் போத பிரதர், உன் தலையெழுத்தை மாத்துகிற இயேசு உண்டு. அதை பார்க்கும்போது என் கண்ணு கலங்குச்சு. அந்த அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பையன் கேட்குற, ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, மை ஜீசஸ் டோல்ட், என் ஏசப்பா சொன்னாரு, நான் காலையில் ஜெபம் பண்ணேன், லவ் அதர்ஸ், எல்லாரையும் நேசினாரு, அதனால ஐ லவ் யூப்பா அப்படின்னாங்க. கட்டி பிடிச்சி சொன்னான், நீ எங்க உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் போய் வாங்கிக்க,
என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ டாலர்ஸ் அந்த அம்மா கொடுத்துட்டு போனார். நான் சொல்கிறேன் பிரதர், ஒரு நாள் ஏசப்பா இப்படி மீட் பண்ணுவேன், நீ உன் லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் மாற்றுவார். அது வரைக்கும் உண்மையாக ஓடுங்க, ஒரு நாள் வரும். ஆமென். சோதனையை சகித்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்பனா உங்க சோதனை வருதெல்லாம் நீங்க பாக்கியவானா, உத்தமனா மாத்துறாரு. என்னைக்காம் பிரதர் கஷ்டம், என்னைக்காம் பிரதர் கஷ்டம்னு கேட்காதீங்க. உங்களுக்கு மாற்றம் கஷ்டம் வரலனா நீங்க தேவனுடைய பிள்ளையே இல்லை. உங்களுக்கு கஷ்டம் வரணும், போராட்டம் வரணும், அவமானம் வரும், ஆனாலும் உத்தமனா நிக்கிறியா ஆண்டவர் பார்க்குவார். கர்த்தர் நேசிக்கிறவர்களை என்ன பண்ணுவாரா? சிருஷ்டிப்பா. பைபிள் சொல்லுது he disciplines the one who he loves. அப்போ நான் உங்களை அப்பப்போ என்ன பண்ணுறாரு, உன்னை லவ் பண்ணுற தொட்டு தான் உன்னை டிசிப்ளின் பண்ணுறாரு. என்னையா ஆண்டவர் டெஸ்ட் பண்ணினே இருக்கிறாரு, என்னைக்கா இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துனே இருக்கிறாரு. கேட்குறாரு, அது உனக்கு ப்ராப்ளம் இல்லை, உன்னை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். உன் மேலே இரக்கம் ஜாஸ்தி இருக்கிற தொட்டு தான் உனக்கு அநேக போராட்டம் உன்னை உருவாக்கின்னு இருக்கிறார். உன்னை எல்லா வழியிலையும் உத்தமனாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். He is preparing you for the heaven. Amen. Hallelujah. போன சர்வீஸை கேட்டேன், இந்த சர்வீஸை கேட்டுட்டு முடிக்கிறேன். 2 பிள்ளை இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பிள்ளையை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, இன்னொரு பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறீங்க. என்ன அர்த்தம்? யார் மேலே பாசம் ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்பப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜோஷுவாக்கு சொல்லுங்கள், ஜோஷுவா சரியா உக்காரு, பைபிள் படி, நல்லா துணி போடு, பைபிள் எடு. ஆனால் ராணி மாவை என்ன சொல்கிறீங்க? நான் ராணி மாவை நீங்கள் பார்த்துக்கிறதே இல்லை. சும்மா சொல்கிறேன், நீங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யார் மேலே லவ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும்? யார் மேலே அதிகமாக லவ்? ஜோஷுவா. ஏன் ஜோஷுவா? ஏன் ஜோஷுவா? கேர் ஜோஷுவாக்கு பிடிக்க மாட்டேங்குதே. அப்பப்போ டேடி என்ன சொல்லிங்கிறாரு, பாரு ஜோஷுவா நல்லா தான் உக்காங்க, ஜோஷுவா சரியா உட்காருண்ணா, இப்படி தாக்குறாரு, இப்படி உட்கார மகன்னா ஜோஷுவாக்கு என்ன இந்த டேடி சும்மா நயா 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 மக இன்னும் ஷூ போட்டுக்கோ மக நல்லாக்கோ அப்படின்னு. ஆனால் ஆல்ரெடி ஜோஷுவா நல்ல ஷூ போட்டுங்கிறாரு. பட் ஜோஷுவாக்கு என்ன ஆகும்? டேடியை பார்த்தா இரிட்டேட் ஆகும் இல்லையா? என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஜீசஸ் கூட உங்களுக்கு இப்படி தான் தெரியும், இரிட்டேட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ரியலாக பார்த்தீங்கன்னா உன்னைத்தான் ரொம்ப நேசிக்கிறார், அதுக்கு தான் உன்னை ரெடி பண்ணினே இருக்கிறார். ஜோஷுவாவை ரொம்ப இஷ்டம் இருக்கு, அதுக்கு தான் ரெடி பண்ணோன்னு பார்க்குறாரு. உனக்கு இப்போ வர பிரச்சனை உன்னை வெறுக்கிறார் ஆண்டவர் இல்லை, உன்னை நேசிக்கிற ஆண்டவர் அவர். உன்னை ரொம்ப நேசிக்கிறார் அவர், அதுக்கு தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம கிறிஸ்டியன்க பண்ணுற 2 தப்பு என்ன தெரியுமா? சர்ச்சு விட்டுருவாங்க. எனக்கா இவ்வளோ சோதனை ஆண்டவர், எனக்காப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிற, தப்பு பண்ணுறவங்கள ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை. அவங்கள என்ன பண்ணுறது ஆண்டவர்? அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு டைம் வரும், அப்போ அவங்க பண்ணுற தப்பு என்னன்னு தெரியும். ஆனால் உங்களை கண்டுக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணுறாரு? பங்க்சுவலாக ரெடி பண்ணிக்கிறார். எதற்காக? பரலோகத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப நேசிக்கிறார். புதுசாக பிரச்சனை வருதா? அப்போனா புதுசாக லவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி டிசைனாக லவ் பண்ணுறாரு. ஃபேமிலி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ பணம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு, நோ ப்ராப்ளம். என்னை உத்தமனாய் விளங்க பண்ணி இருக்கிறார், என்னை பொன்னாய் விளங்க பண்ணி இருக்கிறார், என்னை ஒளியாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், என்னை உப்பாய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So today I want to tell you, உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை சிருஷ்டிப்பார், உன்னை கண்ணோட்டமாக இருக்கிறார். ஆமென். உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னன்ட்டு ஆண்டவர் ரொம்ப நல்லா தெரியும் சிஸ்டர், நீ போகிற பெயின் என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்னத்துக்காக செய்கிறானா? உத்தமனாய் வாழறதுக்காக. இன்னொரு வசனம் சொல்லுது, உத்தமனாய் வாழுகிறவர்களே கர்த்தர் பாதுகாப்பாரா. என்ன பண்ணுவார்? நான் சொல்லிடுற வசனம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். சங்கீதம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். Whoever walks in integrity walks securely. அப்படின்னா உத்தம வாழ்றவங்களுக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் இயேசுடைய பாதுகாப்பு மேலே இருக்கும். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் நம்ம ஜான் பிரதர் ஃபேமிலி மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு அவர் பாருங்க, அவங்க ஃபேமிலியில் அவர் போனார், இஸ் அ ரைச்சியஸ் பர்சன். ஆனால் கடவுள் இன்னும் அவங்க மேலே இறக்க பாராட்டிங்கிறார், தயவு பாராட்டுறார். they are into a safety place. ஏன் தெரியுமா? you have a father. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறா.
ஹல்லேலூயா. பாதுகாப்பான இடத்துல கர்த்தர் எவ்வளவு பேரை கொண்டு வந்திருக்கார். நீங்க மாட்ட நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு சொல்லுங்க, என்ன நல்ல சபைக்கு எங்க அப்பா கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பாதுகாக்கிறார், என்னை அரவணைக்கிறார், என்னை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. So I want to encourage you today. பரிசுத்தமா இருக்கிறவங்க பரிசுத்த ஐட்டன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன அவனை இன்னும் எதுலலாம் ஆகாதக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க இன்னும் 4 வசனம் இருக்குது. அந்த 4 பேசினா ஃபுல் சண்டே ஆகிடும். நீங்கள் என் மண்டே உடச்சிடுவீங்க தெரியும். ஜஸ்ட் கிட்டிங். எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உத்தமமாய் மாறணும்.